சன்னியின் தலையில் ஒரே ஒரு எண்ணம் இருந்தது. அவர் பரிதாபமாக பின்னோக்கி விழுந்தார். ஒரு உரத்த கிளாக் உடன் பிஞ்சரை அவரது முகத்திற்கு முன்னால் மூட அனுமதித்தார். துண்டிக்கப்பட்ட சிட்டினஸ் கத்திகள் மிகவும் நெருக்கமாக இருந்தன. அவற்றின் மேற்பரப்பில் ஒட்டிக்கொண்டிருக்கும் மண் துண்டுகளை அவர் தெளிவாக காண முடிந்தது. எதிர்பாராத ஸ்ட்ரைக்கை குறுகலாக தவிர்த்த சன்னி அவன் முதுகில் இறங்கினார். நல்ல விஷயம் என்னவென்றால் அவர் காயமடையாமல் அல்லது கொல்லப்படுவதை தவிர்க்க முடிந்தது. மோசமான விஷயம் என்னவென்றால் அவர் தரையில் விரிந்திருந்தார். அவருக்கும் தாக்கியவருக்கும் இடையில் விரைவாக தூரத்தை உருவாக்க முடியவில்லை. பாரிய பின்சர் இன்னும் மேலே வட்டமிட்டு கொண்டிருந்தது. இந்த உணர்த்தல் சன்னிக்கு தோன்றியவுடன் அவர் விரக்தியுடன் பக்கமாகச் சென்றார். அடுத்த நொடியில் சேற்றில் சிறு நடுக்கங்களை அனுப்பிய பின்சர் கீழே விழுந்தது. அவரது விரைவான எதிர்வினை இல்லையென்றால் அந்த அடியால் சன்னியின் மார்பு குழி விழுந்திருக்கும். பின்சர் பக்கவாட்டில் ஸ்வைப் செய்தபோது அவன் எழுந்து நிற்க ஆரம்பித்தான். அதிர்ஷ்டவசமாக சன்னி தயாரானார். தாக்குதலை தடுக்கவோ அல்லது தடுக்கவோ முயற்சிப்பதற்கு பதிலாக அவர் அதனுடன் சென்றார். நீட்டிய கைகளால் பிஞ்சரை மோத அனுமதித்து அடியை தணித்தார். அவரது கைகள் வலியால் கத்த சன்னி அடியின் சக்தியை பயன்படுத்தி அவரது உடலை காற்றில் பறக்க அனுமதித்தார். இந்த வழியில் குறைந்தபட்சம் அவர் பின்சரின் வரம்பிலிருந்து வெளியேறுவார். எப்படி போராடுவது என்று அவருக்கு கற்றுக் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு நன்றாக தெரிந்த ஒன்று எப்படி விழுவது என்பது. தரையிறங்கும் போது அவரது கழுத்தை உடைப்பதற்கு பதிலாக அல்லது மூச்சை வெளியேற்றுவதற்கு பதிலாக அவர் பதுங்கியிருந்த அசுரனிடமிருந்து சிறிது தூரம் நிற்கும் முன் அவர் தனது உடலை பிரேஸ் செய்து சுறுசுறுப்பாக உருட்டினார். நான் திரும்ப எடுத்துக்கொள்கிறேன். சன்னி ஹீரோவின் போர் ரோல்களை பற்றிய தனது கிண்டலான விமர்சனத்தை நினைவு கூர்ந்தார். உருட்டுதல் என்பது மரியாதைக்குரிய அசுரன் சண்டை உத்தியின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். பின்னர் அவர் நிலைமையை அறிய முயன்றார். அவருக்கு முன்னால் தாக்குதல் நடத்தியவர் இறுதியாக தன்னை காட்டினார். அது சேற்றின் அடியிலிருந்து புதைந்து மண்டியிட்ட சன்னியின் மீது பரந்த நிழலை போட்டது. அதன் சின்னஞ்சிறு கண்கள் ஆத்திரமும் பசியும் பொறாமையும் நிறைந்திருந்தன. அவர் அதிக நேரம் கவனித்துக் கொண்டிருந்த பின்சர் அரக்கங்களில் இதுவும் ஒன்று. ஏறக்குறைய 3 மீட்டர் உயரத்தில் அவருக்கு மேல் உயர்ந்து பருமனான உயிரினம் அதன் கீழ் தாடைகளை நகர்த்தி ஒரு கர்ஜனை துளையிடும் அலறலை உருவாக்கியது. நண்டு பாஸ்டர்டே, நீ ஏன் உன்னுடைய மற்ற நண்பர்களுடன் ராட்சத சடலத்தை விழுங்கவில்லை? இருப்பினும் சன்னியின் கோபமான வேண்டுகோளுக்கான பதில் மிகவும் வெளிப்படையானது. அசுரன் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக தோன்றியது. அதன் 8 அரிவாள் போன்ற கால்களில் பாதி உடைந்து அதன் தடிமனான கார்பேஸில் பிளவுகள் இருந்தன. ஒவ்வொன்றும் பிசுபிசுப்பான நீல நிற இரத்தத்துடன் கசிந்தன. கூடுதலாக தோள்பட்டை முழுவதுமாக கிழிக்கப்பட்டது போல் தோன்றிய அதன் 2 பின்சர் கைகளில் ஒன்றை அவர் காணவில்லை. இந்த பரிதாபமான நிலை இல்லாவிட்டால் எளிதில் இரையை பிடிக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த உயிரினம் சேற்றில் ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அது மற்ற அரக்கர்களை பின்தொடர்ந்து விருந்தில் சேர்ந்திருக்கலாம். சன்னி துரதிர்ஷ்டவசமாக அதன் பதுங்கியிருந்து நேரடியாக தடுமாறினார். அவர் தனது நிழலின் சாரணர் திறன்களை அதிகம் நம்பியிருந்தார். அது விழித்தெழுந்த மனிதனை விட மிகவும் கவனிக்கத்தக்கது அல்ல என்பதை மறந்துவிட்டார். அது எடையற்றதாகவும் செவிக்கு புலப்படாமலும் இருந்தது. அதனால்தான் ஒரு நிமிடத்திற்கு முன்பு நிழல் அதன் பொறியை கடந்து சென்றபோது அசுரன் எதிர்வினையாற்றவில்லை. மறுபுறம் சன்னி தன்னை அதிர்ஷ்டசாலி என்று கருதலாம். அதே தர்க்கத்தின்படி உயிரினத்தின் முடமான மந்தமான நிலை இல்லாவிட்டால் அவனால் அந்த உயிரினத்தின் திடீர் தாக்குதலை தடுக்க முடியாது. ஆனால் அவரது அதிர்ஷ்டத்தை பற்றி யோசிப்பது பின்னர் காத்திருக்கலாம். இப்போது சன்னிக்கு மிகவும் அழுத்தமான காரியம் உள்ளது. அதாவது உயிர் வாழ முயற்சி செய்யுங்கள். இங்கே திரும்பி வா. அவர் நிழலுக்கு கட்டளையிட்டு பக்கத்தில் குதித்தார். அடுத்த நொடியில் ஒரு கணம் முன்பு அவர் ஆக்கிரமித்த இடத்தை தாக்கும் அரக்கன் கிழித்தது. அதன் கனமான பின்சர் ஒரு பவள தூணின் பக்கத்தில் மோதியது. ஒவ்வொரு திசையிலும் சிவப்பு நிற துண்டுகளை அனுப்பியது. சன்னி தனது சமநிலையை பிடித்துக்கொண்டு நகர்ந்தார். பருமனான அதிக ஆயுதம் காயம்பட்ட உயிரினம் தனது வேகத்துடன் பொருந்தாது என்று அவர் நம்பினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது வியக்கத்தக்க வகையில் சுறுசுறுப்பாக மாறியது. அதன் அரிவாள் போன்ற கால்கள் அவருக்கு பின்னால் இருந்த சேற்றை துளைத்தன. பின்சர் ஏற்கனவே காற்றில் பறந்து எந்த நொடியிலும் அந்த இளைஞனின் தலையை துண்டித்துவிடும் என்று அச்சுறுத்தியது. சன்னிவாத்து பின்சரை ஏமாற்றி இறுதியாக ஒரு வினாடி நிம்மதியை பிடித்தார். அவனது கண்கள் அங்குமிங்கும் சுற்றித் திரிந்தன. ஆயுதமாக எதையாவது பயன்படுத்த வேண்டும் என்று தீவிரமாக தேடின. ஏறக்குறைய உடனடியாக ஒரு நீண்ட மென்மையான கூர்மையான எலும்பு சேற்றிலிருந்து ஏதோ அறியப்படாத உயிரினம் ஒட்டிக்கொண்டிருப்பதை அவர் கவனித்தார். வேகத்தை குறைக்காமல் கீழே குனிந்து எலும்பை பிடித்து ஒரு பலமான இழுப்பால் வெளியே இழுத்தான். எலும்பு கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் நீளமானது. குறுகிய கூர்மையான முனையில் முடிந்தது. அது கிட்டத்தட்ட ஈட்டியைப் போல இருந்தது.
பிரச்சனை என்னவென்றால் இந்த தற்காலிக ஈட்டியின் நீளம் கூடுதலாக இருந்தாலும் சன்னியின் தாக்குதல் வீச்சு அசுரனை விட குறைவாகவே இருந்தது. கடினமான காராபேஸை துளைக்கும் திறன் கொண்டதா என்றும் அவர் சந்தேகித்தார். சுருக்கமாக, உயிரினத்தின் கவசத்தில் உள்ள விரிசல்களில் ஒன்றை அவர் நெருங்கிச் செல்ல வேண்டியிருந்தது. இருப்பினும் அவர் அதற்கு துணியவில்லை. அந்த குறுகிய தூரத்தில் அசுரன் அதன் எடை மற்றும் ஹல்கிங் சட்டத்தை பயன்படுத்தி அவரை எளிதாக ஒரு பேஸ்டாக நசுக்க முடியும். சன்னியின் மனதில் ஒரு பைத்தியக்கார யோசனை தோன்றியது. சற்று அதிர்ச்சியடைந்த அவரால் அது துணிச்சலின் விளைவா அல்லது முட்டாள்தனத்தின் விளைவா என்பதை சிறிது நேரத்தில் தீர்மானிக்க முடியவில்லை. எப்படியிருந்தாலும் உண்மையில் அதை பரிசீலிக்கும் அளவுக்கு அவர் பைத்தியமாக இருக்கவில்லை. அந்த நேரத்தில் பின்சர் மீண்டும் வசைபாடினார். இந்த நேரத்தில் சன்னி தப்பிக்க சிறிது தாமதமாகிவிட்டார். அதன் விளைவாக கடுமையான வலி அவரது இடது காலில் துளைத்தது. பிஞ்சரின் விளிம்பில் அது மேய்ந்தது. பொம்மலாட்டக்காரரின் கவசம் பிடித்திருந்தது. அசுரனை ரத்தம் எடுக்க அனுமதிக்கவில்லை. ஆனால் தாக்கத்தின் சக்தி சன்னியை தரையில் வீசுவதற்கு போதுமானதாக இருந்தது. மீண்டு வர நேரமில்லை. கண்கள் அகல திறந்ததும் பைத்தியக்காரத்தனமாக நடிக்க வேண்டிய நேரம் இது என்பதை சன்னி புரிந்து கொண்டார். எனவே ஏமாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக அவர் நகர்வதை நிறுத்திவிட்டு அசுரனை பின்சர் மூலம் அவரது உடற்பகுதியில் அவரை பிடிக்க அனுமதித்தார். உடனே அவனுடைய விலா எலும்புகளில் பயங்கரமான அழுத்தம் இறங்கியது. சன்னி தான் பிரிந்து செல்லப் போவதாக உணர்ந்தான். ஆனால் விழித்திருந்த கொடுங்கோலரை தோற்கடித்ததால் பெற்ற அவனது கவசம் அசுரனின் பிஞ்சரின் நசுக்கும் கடியை எதிர்த்தது. அவனது உடலில் உள்ள ஒவ்வொரு தசையும் இறுக்கமடைந்து அவனது உள்ளம் கஞ்சியாக மாறும் தருணத்தை தாமதப்படுத்தியது. அடுத்த வினாடியில் சன்னியின் நிழல் மேலிருந்து விழுந்து பொம்மலாட்ட கவசத்தைச் சுற்றி கொண்டது. கவசத்தின் பாதுகாப்பு பண்புகள் மேம்படுத்தப்பட்டதால் அவர் பிஞ்சரின் தூளாக்கும் அரவணைப்பை சிறப்பாக எதிர்க்க முடிந்தது. சன்னியும் அசுரனும் ஒரு முட்டுக்கட்டையில் இருப்பது போல் தோன்றியது. இளைஞனால் அசுரனின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. அதே சமயம் அசுரனால் இரையை அதன் இடுக்கியால் பாதியாக வெட்டி கொள்ள முடியவில்லை. ஒருவரையொருவர் உற்று பார்த்தனர். அப்போது அந்த உயிரினத்தின் கண்களில் பைத்தியக்காரத்தனமான நெருப்பு மூண்டது. அது அதன் கீழ்த்தாடைகளை கிளிக் செய்து சன்னியை காற்றில் உயர்த்தி அவனை தன் வாயின் அருகே கொண்டு வந்தது. வெளிப்படையாக அவன் தலையை கடிக்கும் எண்ணம் இருந்தது. எல்லோரும் என்னை ஏன் சாப்பிட முயற்சிக்கிறார்கள்? நான் அவ்வளவு ருசியாக இருக்கிறேனா? அசுரன் அவனை தன் தாடைகளுக்கு அருகில் கொண்டு வந்ததால் சன்னி போராடவில்லை. அவர் வாழ ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது என்று அவருக்கு தெரியும். கடைசி நேரத்தில் சன்னி தனது கையில் இன்னும் இறுக்கமாக இருந்த கூர்மையான எலும்பு மீது பப்பீட்டீரின் கவசத்திலிருந்து நிழல் பாய அனுமதித்தார். பிறகு தன் முழு பலத்தையும் திரட்டி முன்னோக்கி சாய்ந்து எலும்பை தன்னால் இயன்ற சக்தியுடன் முன்னோக்கி தள்ளினான். அவரது கையால் வழிநடத்தப்பட்ட இருண்ட எலும்பு ஈட்டி முன்னோக்கிச் சூடப்பட்டு உயிரினத்தின் சிறிய கண் வழியாக துளைத்து ஆழத்தில் மூழ்கியது. அசுரனின் மற்றொரு கண் சுருங்கியது. விலா எலும்பில் தாங்க முடியாத வலியால் பற்களை கடித்து சன்னி எலும்பை முறுக்கினார். உயிரினத்தின் மூளைக்கு முடிந்தவரை சேதத்தை ஏற்படுத்த முயன்றார். 2 வினாடிகள் எதுவும் நடக்கவில்லை. அப்போது உடலில் அழுத்தம் குறைவதை உணர்ந்தார். பின்சர் திறந்து சன்னியை கீழே விழ வைத்தது. அவர் சேற்றில் அடித்ததால் ஹல்கிங் அசுரனும் தரையில் மோதியது. எலும்பு ஈட்டி அதன் தலையிலிருந்து ஒட்டிக்கொண்டு நீளமான திரவத்தின் நீரோடைகளில் குளித்தது. சன்னி முனகினார் மற்றும் ஒரு கரடுமுரடான வலி நிறைந்த மூச்சை இழுத்தார். நீங்கள் ஒரு விழித்தெழுந்த மிருகத்தை கொன்றுவிட்டீர்கள், கார்பேஸ் ஸ்கேவென்சர். நீங்கள் ஒரு நினைவகத்தை பெற்றுள்ளீர்கள், அசூர் பிளேட். உங்கள் நிழல் வலுவடைகிறது. நான் நிழல் அடிமை எழுத ஆரம்பித்து இன்று சரியாக 1 மாதம் நிறைவடைந்தது. அந்த நேரத்தில் 31 அத்தியாயங்கள் வெளிவந்தன. அவற்றில் பெரும்பாலானவற்றை வாசகர்கள் விரும்புவதாகவும் தெரிகிறது. எனவே சில வார்த்தைகளைச் சொல்ல இது ஒரு நல்ல நேரம் என்று முடிவு செய்தேன். முதலாவதாக, படித்து வாக்களித்து குறிப்பாக கருத்து தெரிவித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாக்குகளும் கருத்துகளும் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஊக்கத்தையும் தருகிறது. நான் ஒரு புதுப்பிப்பை இடுகையிடுவதற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை அறிவது உண்மையில் எனது மனநிலையை அதிகரிக்கிறது மற்றும் அட்டவணையில் ஒட்டிக்கொள்ள உதவுகிறது. இரண்டாவதாக, ஷேடோ ஸ்லேவ் வெப்நாவல் மூலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் என்பதைச் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது இந்த கதைக்கு நீண்ட பிரகாசமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என நம்புகிறோம். போதுமான நேரம் கொடுத்தால் சன்னி மற்றும் பிற கதாபாத்திரங்களை எவ்வளவு தூரம் எடுத்து செல்லப் போகிறது என்பதை பார்க்க நான் மிகவும் விரும்புகிறேன். நீங்கள் என்னுடன் ஒட்டிக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நாங்கள் ஒன்றாக கண்டுபிடிப்போம். சன்னி சேற்றில் படர்ந்து மூச்சு வாங்க முயன்றார். மந்திரத்தின் நுட்பமான குரல் அவன் காதுகளில் எதிரொலித்தது. உங்கள் நிழல் வலுவடைகிறது. உடனே அவர் ஒரு சிறிய மாற்றத்தை உணர்ந்தார். அவரது உடல் கொஞ்சம் வலுவடைந்தது. அவரது பார்வை கொஞ்சம் கூர்மையாக இருந்தது. அவரது தோல் கொஞ்சம் மென்மையாக இருந்தது.
மாற்றம் குறைவாக இருந்தது, ஆனால் வெளிப்படையானது. அது என்ன? அவருக்கு ஒரு யூகம் இருந்தது, அதை உறுதிப்படுத்துவது எளிது. சன்னி ரன்களை அழைத்தார். நிழல் துண்டுகள் 14 கீழ் 1000. முன்னதாக அவர் மர்மமான நிழல் துண்டுகளில் 12 மட்டுமே வைத்திருந்தார், மேலும் எப்படி பெறுவது என்பது பற்றிய அறிவு இல்லை. இப்போது இந்த செயல்முறை தானாகவே இருப்பதாக தோன்றியது. எதிரியின் நிழலின் ஒரு பகுதியை உறிஞ்சி தனது சொந்த மையத்தை மேம்படுத்துவதற்கு மட்டுமே அவர் கொல்ல வேண்டியிருந்தது. அதற்கும் மேலாக அவர் பெற முடிந்த துண்டுகளின் எண்ணிக்கை கொல்லப்பட்ட எதிரிகளின் எண்ணிக்கையுடன் நேரடியாக தொடர்புபடுத்தப்படவில்லை. சிறிது யோசனைக்கு பிறகு சன்னி ஒரு பூர்வாங்க முடிவுக்கு வந்தார். செயலற்ற ஆன்மா கோர்கள் அவருக்கு ஒரு பகுதியை கொடுத்தன, அதே நேரத்தில் விழித்தவர்கள் 2ஐ கொடுத்தனர். இருப்பினும் அவர் நேரடியாக தோற்கடித்த எதிரிகள் மட்டுமே அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ எண்ணப்பட்டனர். மவுண்டன் கிங்ஸ் லார்வாவை கொல்வது ஒரு செயலற்ற மிருகம் அவருக்கு ஒரு நிழல் துண்டு கொடுத்தது. மூத்த அடிமையை முடித்தல் ஒரு செயலற்ற மனித மற்றொரு. மவுண்டன் கிங் ஒரு விழித்தெழுந்த கொடுங்கோலன், அதாவது அது 5 விழித்தெழுந்த கோர்களை கொண்டிருந்தது. ஒவ்வொன்றும் சன்னிக்கு 2 நிழல் துண்டுகளை கொடுத்து மொத்தம் 12உடன் முடித்தார். இப்போது காரபீஸ் ஸ்கேவெஞ்சரை கொன்ற பிறகு அவருக்கு 14 இருந்தது. சுவாரஸ்யமாக, ஷிஃப்டி, ஸ்காலர் மற்றும் ஹீரோ ஆகியோரின் மரணங்களிலிருந்து அவர் எந்த துண்டுகளையும் பெறவில்லை. அவருடைய சூழ்ச்சியின் விளைவாக அவர்கள் அழிந்தாலும் கூட. ஒரு எதிரியின் நிழலின் ஒரு பகுதியை உறிஞ்சுவதற்கு அவர் தனது சொந்த 2 கைகளால் ஒரு எதிரியை முடிக்க வேண்டும் என்று தெரிகிறது. சரி, அல்லது குறைந்தபட்சம் ஒரு பழங்கால இறந்த கடவுளை அழைப்பதன் மூலம். இயல்பான விழித்தெழுந்தவர்கள் தங்கள் சக்தியை எவ்வாறு அதிகரித்தார்கள் என்பதைப் போலவே இந்த செயல்முறையும் மிகவும் ஒத்ததாக இருந்தது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அதனுடன் தொடர்புடைய பொருள், ஆன்மா துண்டுகளை பிரித்தெடுக்கும் மற்றும் உட்கொள்ளும் படிகள் உடனடி உறிஞ்சுதலுக்கு ஆதரவாக தவிர்க்கப்பட்டன. இதன் பொருள் நிழல் துண்டுகளை சேமிக்க முடியாது, பின்னர் வாங்கவோ அல்லது வர்த்தகம் செய்யவோ முடியாது. பணிகளை முடிப்பதற்கும் சேவைகளை வழங்குவதற்கும் அல்லது பல்வேறு கொள்ளைகளை விற்பதற்கும் அவற்றை வெகுமதியாக பெற அவருக்கு வாய்ப்பில்லை. சன்னி வலுவாக வளர விரும்பினால் அவரது ஒரே வழி சண்டையிட்டுக் கொள்வதுதான். எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, நான் நினைக்கிறேன். முன்னதாக ஒப்பீட்டளவில் பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான விருப்பம் தனக்கு இருப்பதாக சன்னி நினைத்தார். பல விழித்தெழுந்தவர்கள் மனித கோட்டைகளின் எல்லைகளை விட்டு வெளியேறவில்லை மற்றும் நைட்மேர் கிரியேச்சர்களை எதிர்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் நிஜ உலகில் செய்வது போலவே கனவு மண்டலத்திலும் பல்வேறு வேலைகளை செய்ய தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் ஒரே நேரத்தில் ஒருவரின் முன்னேற்றத்திற்கான எரிபொருளாகவும் கோட்டைகளுக்குள் உள்ள உலகளாவிய நாணயமாகவும் ஆன்மா துண்டுகள் வடிவில் பணம் பெற்றனர். சன்னி ஒருபோதும் அத்தகைய வாழ்க்கையை தொடரவில்லை, ஆனால் ஒரு தேர்வு கூட இல்லை என்பது எரிச்சலூட்டும். அதிர்ஷ்டவசமாக ஒரு பிரகாசமான பக்கமும் இருந்தது. அவரது மையத்தை வலுப்படுத்த ஆன்மா துண்டுகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமின்றி அவர் சம்பாதித்த அனைத்தையும் சுதந்திரமாகவும் கவலையும் இல்லாமல் செலவிட முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு எதிரியை கொன்று நிழல் துண்டுகளை உறிஞ்சிய பிறகு ஆன்மா துணுக்கு இன்னும் இருக்கும். எதிர்காலத்தில் சன்னிக்கு தேவைப்படும் ஏதாவது ஒன்றை சேகரித்து பரிமாறிக்கொள்ள தயாராக இருக்கும். அது சம்பாதித்தல் மற்றும் செலவு செய்வதில் 2 மடங்கு திறமையானவராக அவரை மாற்றும். இது ஒரு சிறிய நன்மை அல்ல. கூடுதலாக நிழல் மையத்தின் விஷயம் இருந்தது. சன்னி மற்றும் அவரது நிழல் இரண்டும் அதனுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் மையத்தை வலுப்படுத்துவது சன்னியின் சக்தியை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நிழலையும் அதிகரிக்கும். எனவே அவர் தன்னை மேலும் அதிகாரம் செய்ய அதை பயன்படுத்தினால் உண்மையான விளைவு 2 மடங்கு மேம்பாட்டை உருவாக்கும். எனவே அவர் சேகரித்த ஒவ்வொரு நிழல் துண்டுக்கும் சன்னி உண்மையில் ஒரு ஆன்மா துண்டில் இருந்து விழித்திருப்பவர் பெறும் பலனை விட 2 மடங்கு அதிகமாக பெற முடியும். மோசமில்லை, மோசமாக இல்லை. எதிர்காலம் பிரகாசமாக இருந்தது. அவர் தப்பிப்பிழைத்து நிச்சயமாக எதிர்காலத்தை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுகிறார். எழுந்து உட்கார்ந்து சன்னி தனது கண்களை நகர்த்தினார் மற்றும் அவரது நினைவுகளை விவரிக்கும் ரன்களின் கொத்துகளை கண்டார். அசூர் பிளேட். கடைசியாக அவருக்கு ஆயுதம் கிடைத்ததா? நினைவகம், அசூர் பிளேட். நினைவக ரேங் எழுப்பப்பட்டது. நினைவக வகை, ஆயுதம். நினைவக விளக்கம், இந்த மறக்கப்பட்ட கரையில் இயக்கு மட்டுமே நினைவில் உள்ளது. சுவாரஸ்யமானது. மிகவும் தகவல் இல்லை, ஆனால் சுவாரஸ்யமானது. சன்னி தனது புதிய ஆயுதத்தை வரவழைத்தார். உடனடியாக ஒரு கூர்மையான லேசான வாள் அவரது கையில் தோன்றியது. கைப்பிடி உட்பட 1 மீட்டர் நீளம் இருந்தது. கத்தி நேராகவும் ஒற்றை முனையாகவும் இருந்தது, கோண முனையில் முடிவடைந்தது. இது ஒரு அழகான அடுக்கு வடிவத்துடன் நீல நிற எஃகிலிருந்து போலியானது. எஃகுக்குள் ஆழமான வெள்ளை தீப்பொறிகள் காணப்பட்டன. கிராஸ்கார்ட் மிகச்சிறியதாகவும் எளிமையாகவும் இருந்தது. வீல்டரின் கைகளுக்கு கிட்டத்தட்ட எந்த பாதுகாப்பையும் அளிக்கவில்லை.
சன்னிக்கு குளிர் ஆயுதங்களை சுற்றி வரும் வழி தெரிந்திருந்தால் அவர் அதை டாங் டாவ் என்று அழைத்திருப்பார். இருப்பினும் இதுபோன்ற விஷயங்களைப் பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. பிளேடு ஒற்றை முனையில் இருந்தது, அதாவது அது துளையிடுவதற்கு மாறாக வெட்டுவதற்கும் இருக்கலாம். மேலும் கைப்பிடி 2 கைகளுக்கு இடமளிக்கும் அளவுக்கு நீளமாக இருந்தது. மேலும் வாள் அழகாக இருந்தது. அவர் நிழலை வரவழைத்து அதை அசூர் பிளேட்டைச் சுற்றி கொண்டார். உடனடியாக இயக்கு நீல கருப்பு நிறமாக மாறியது. வெள்ளை தீப்பொறிகள் சிதறியது. அது ஒரு நட்சத்திர இரவு வானம் போல் இருந்தது. சன்னி எழுந்து நின்று வாளை 2 முறை அசைத்து அதன் எடைக்கு பழகிக் கொண்டாள். கூர்மையான விளிம்பு காற்றை வெட்டும்போது விசில் அடித்தது. சரி, இப்போது நான் இறுதியாக ஒரு உண்மையான விழித்தெழுந்தவன் போல் இருக்கிறேன். அதன் பிறகு காரபஸ்டோட்டியின் சடலத்தை ஒரு பார்வை பார்த்து முகம் சுளித்தார். அட, இந்த பகுதி இனிமையாக இருக்காது. சிறிது நேரம் கழித்து அவர் விரிசல் அடைந்த கார்பேஸை உடைத்து மென்மையான இளஞ்சிவப்பு இறைச்சியின் சில துண்டுகளை வெட்டினார். மிருகத்தின் மார்பிலிருந்து கதிரியக்க படிகத்தை பிரித்தெடுக்கவும் அவர் மறக்கவில்லை. ஆன்மா ஷார்ட். அதிக நம்பிக்கை இல்லாமல் அவர் துண்டை உறிஞ்ச முயன்றார். அது எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டார். அவர் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கவில்லை. அவர்கள் உண்மையில் எனக்கு நேரடியாக பயன்படுவதில்லை. கருப்பு கடற்பாசியால் நெய்யப்பட்ட ஒரு தற்காலிக ரக்ஷாக்கில் சன்னி துண்டையும் இறைச்சியையும் வைத்து சூரியனை பார்த்தார். நாள் இன்னும் இளமையாக இருந்தது. கடல் திரும்பி வருவதற்கு முன்பே தொலைதூர மலைக்கு செல்ல அவருக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு இருந்தது. இருப்பினும் தோட்டி மிருகத்துடனான சண்டையில் அவரது இடது கால் மோதியது. எனவே நடப்பது முன்பு போல் எளிதானது அல்ல. அவன் பற்களை கடித்து நொண்ட ஆரம்பித்தான். மணிநேரம் கடந்தது. அவரது காயங்கள் மற்றும் அதிகரித்த விழிப்புணர்வு காரணமாக சன்னியின் முன்னேற்றம் கணிசமாக குறைந்தது. அவர் வியர்த்து பல் நசுங்கிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு அடியிலும் வலியை உணர்ந்தார். மோசமான விஷயம் என்னவென்றால் அவர் மேலும் தளத்தை அடைந்தார். பாதைகள் மிகவும் குழப்பமாகவும் சிக்கலாகவும் மாறியது. நிழலின் உதவியுடன் கூட அவர் தொடர்ந்து பின்வாங்க வேண்டியிருந்தது மற்றும் சரியான திசையில் செல்ல போராடினார். கேவலம் தனம். எதுவும் மாறவில்லை என்றால் சன்னி தனது இலக்கை அடைய மாட்டார். திரும்பி வரும் கடலில் அவர் நசுக்கப்படுவார் என்று அர்த்தம். இறப்பதை பற்றி சிந்திக்க தன்னை அனுமதிக்காமல் சன்னி வேகமாக நடக்க முயன்றார். இருப்பினும் அவர் மிகவும் அவசரப்பட முடியாது. தவறான திருப்பம் அவரிடமிருந்து விலைமதிப்பற்ற நிமிடங்களை எடுத்திருக்கும். எனவே அவர் கவனமாக வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. கூடுதலாக மற்றொரு பதுங்கியிருப்பதை கவனிக்க தவறினால் அவரது வாழ்க்கையை நேரடியாக முடித்துவிடலாம். சாபங்கள். அவர் அவநம்பிக்கையை உணரத் தொடங்கியபோது அவரது நிழல் திடீரென்று ஏதோ ஒன்றை கண்டது. அது சன்னியை ஒரு கணத்தில் மயக்கத்திற்கு அனுப்பியது. பாதையில் இன்னும் சிறிது தூரம் சில திருப்பங்களை தாண்டி பவளப்பாறைகள் விரிவடைந்து ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்கியது. அந்த வெட்டவெளியின் நடுவில் ஒருவர் சேற்றின் குறுக்கே நடந்து சென்று கொண்டிருந்தார். சன்னி முதலில் பார்த்தது பளபளப்பான சருமம். நிறைய சருமம். உயரமான மெல்லிய பெண் ஒரு தற்காலிக பாவாடை மற்றும் ஒரு கச்சா பித்தளை மட்டுமே அணிந்திருந்தார். இவை இரண்டும் கடற்பாசியால் செய்யப்பட்டன. இருப்பினும் அது அவளை தொந்தரவு செய்வதாக தெரியவில்லை. அமைதியான முகபாவத்துடன் நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தாள். அவளது குட்டையான வெள்ளி முடியுடன் காற்று விளையாடி கொண்டிருந்தது. அது நெஃபிஸ், மாறும் நட்சத்திரம். ஒரு கையில் ஒரு வித்தியாசமான தங்கக் கயிற்றின் முனையை பிடித்திருந்தாள். கயிற்றின் மறுமுனையில் பார்வையற்ற பெண்ணான காசியா பின்னால் கவனமாக பின்தொடர்ந்து கொண்டிருந்தாள். கீழே கருப்பு மண், இடையில் முடிவற்ற கருஞ்சிவப்பு கடல். இந்த கனவு போன்ற பின்னணியில் 2 அழகான பெண்கள் தளம் முழுவதும் நடந்து கொண்டிருந்தனர். ஒன்று மென்மையானது மற்றும் உடையக்கூடியது, மஞ்சள் நிற முடி மற்றும் சீரான இலக்கற்ற கண்கள். காலில் தோல் செருப்பும் தோளில் கடல் அலைகள் படர்ந்திருக்கும் ஒரு ஆடையும் அணிந்திருந்தாள். மற்றொன்று உயரமாகவும் மெல்லியதாகவும் இருந்தது. அவள் பட்டு போன்ற வெள்ளி முடி மற்றும் தெளிவான சாம்பல் கண்கள். அவளுடைய வெளிப்படையான ஆடைகள் கருப்பு கடற்பாசியால் கசப்பான முறையில் செய்யப்பட்டிருந்தன. அவளுடைய அழகிய தோல் மற்றும் தடகள கட்டமைப்பை வெளிப்படுத்தியது. அவள் நிதானமாகவும் விழிப்புடனும் வெறுங்காலுடனும் இருந்தாள். ஒரு தங்கக் கயிறு 2 பெண்களை ஒன்றாக இணைத்தது. வாவ், என்ன ஒரு காட்சி! சன்னி நினைத்தாள். அவர் ஒரு கலைஞன் இல்லை என்று திடீரென்று வருந்தினார். படத்தை ஒரு ஓவியமாக உருவாக்க வேண்டும் என்று கெஞ்சினார். காத்திருங்கள், நான் ஏன் அதை பற்றி யோசிக்கிறேன்? மக்களே, நான் மக்களைக் கண்டேன். அவன் இதயம் துடித்தது. நிபிஸ் மற்றும் காசியா இங்கே இருந்தால் பின்னர் ஆரஞ்சு ஒளி பெரும்பாலும் அவர்களுடன் ஏதாவது செய்ய வேண்டும். அதாவது உயரமான மலைக்கு எப்படி செல்வது என்பது அவர்களுக்கு தெரியும். அதாவது சன்னி அதிக அலையால் நசுக்கப்பட வேண்டியதில்லை. ஓ, நான் இப்போது என்ன செய்வது? மற்றவர்களிடம் தன்னை பாராட்டுவதில் அவர் சிறந்தவர் அல்ல. உண்மையில் அவர் எதிர்த்துருவமாக இருந்தார். மக்கள் பொதுவாக உள்ளுணர்வாக அவரை தவிர்த்தனர்.
அது சாதாரண சூழ்நிலையில் இருந்தது. இருப்பினும் இந்த முறை அகாடமியில் உள்ள அனைவரும் அவரது தைரியத்தை வெறுக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த 4 வாரங்கள் முழுவதையும் அவர் செலவிட்டார். நல்ல வேலை, சன்னி. இருப்பினும் அவர் குறைந்தபட்சம் பயனுள்ளதாக இருந்தார். இந்த சூழ்நிலையில் பசியுள்ள அரக்கர்களை எதிர்கொள்ளும் போது கூடுதல் உடல் ஏற்கனவே ஒரு பெரிய வரமாக இருந்தது. மேலும் அவர் யாரும் இல்லை, தனியாக முன்னோக்கிச் செல்லும் அவரது திறன் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள், சரியா? கனத்த பெருமூச்சுடன் சன்னி நிழல்களுக்குள் நுழைந்து வெட்டவெளிக்கு விரைந்தாள். இறுதி முடிவெடுப்பதற்கு முன் 2 சிறுமிகளையும் மறைத்து கவனித்து ஒரு நிமிடத்தில் அதை அடைந்தான். மரத்தடியுடன் தனக்கு உதவி செய்து பார்வையற்ற காசியா மெதுவாக வெட்டவெளியின் நடுவில் வந்து கையை நீட்டி நெஃபிஸை கண்டுபிடித்து தோளில் தொட்டாள். ஏன் நிறுத்தினாய்? நெஃபிஸ் பார்வையற்ற பெண்ணை ஆதரித்து வானத்தை பார்த்தார். நேரமாகிறது. 2 சிறுமிகளுக்கு இடையில் ஒரு மோசமான இடைநிறுத்தம் தொங்கியது. சிறிது நேரம் கழித்து காசியா கேட்டார், அப்படியானால் நாங்கள் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நெஃபிஸ் கண் சிமிட்டி தொண்டையை செருமினாள். ஆம். அவர்களின் பரிமாற்றத்தால் சன்னி சற்று மகிழ்ந்தார். அவள் என்ன ஒரு வலுவான அமைதியான வகை. பின்னர் அவர் தனது இக்கட்டான நிலைக்கு திரும்பி முகம் சுளித்தார். நான் அவர்களை எப்படி அணுகுவது? அடடா, இது ஏன் இவ்வளவு கஷ்டம்? நான் அவர்களை ஒரு தேதியில் வெளியே கேட்க முயற்சிப்பது போல் இல்லை. அதாவது அவர்களில் ஒருவர், இருவரும். நான் எதை பற்றி யோசிக்கிறேன்? போய் ஹாய் சொல்லு. ஆனால் அவர் திடீரென்று நிழலுக்கு வெளியே தோன்றினாள். தவழும் போல் இல்லை. அவர் ஒரு அரக்கன் அல்ல என்பதை கவனிப்பதற்குள் அவர்கள் பயந்து அவரை தாக்குவதற்கான நிகழ்தகவு எவ்வளவு அதிகமாக இருந்தது. காத்திருங்கள், அவர்கள் ஏன் வாதிடுவார்கள் இதை நரகத்திற்கு? பாதுகாப்பான அணுகுமுறையை தீர்மானித்து சன்னி தனது நிழலை அதன் மறைவிடத்தை கைவிட்டு நெஃபிஸ் தெளிவாக காணக்கூடிய இடத்திற்குச் செல்லும்படி கட்டளையிட்டார். கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நிழலின் கண்கள் சுழலுவதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. நிழல் நகரத் தொடங்கியவுடன் நெஃபிஸ் திடீரென்று அவள் கையை பக்கவாட்டாக முறித்தார். உடனே ஒரு நீண்ட வாள் அதில் தோன்றியது. அது ஒரு தற்காப்பு நிலையை எடுத்துக்கொண்டபோது காற்றை வெட்டியது. நிழல் அதன் மறைவிடத்திலிருந்து 2 படிகள் எடுப்பதற்கு முன்பே மாறிவரும் நட்சத்திரத்தின் சாம்பல் நிற கண்களால் அது ஏற்கனவே துளைக்கப்பட்டது. நிழல் உறைந்தது. சற்று திடுக்கிட்டது போல் இருந்தது. காசியா ஒரு படி பின்வாங்கினார். அப்பா, அது என்ன? நெஃபிஸ் உடனடியாக பதிலளிக்கவில்லை. நிழலை கவனமாக கவனித்தார். பின்னர் அவள் வெறுமனே சொன்னாள், ஒரு நிழல் இருக்கிறது. காசியாவின் பொம்மை போன்ற முகம் வெளிரியது. ஒரு நிழலா? தோட்டிகளா? உயரமான பெண் தன் தலையை கொஞ்சம் சாய்த்தாள். இல்லை, இது ஒரு மனித நிழல். இது தெளிவாக காசியா எதிர்பார்க்கவில்லை. ஆச்சரியத்தின் வெளிப்பாட்டுடன் அவள் கேட்டாள், ஒரு மனித நிழலா? என்ன? அது என்ன செய்கிறது? நெஃபிஸ் தயங்கினார். சிறிது நேரம் கழித்து அவள் தட்டையான தொனியில் பதிலளித்தாள், அது நம்மை நோக்கி அசைகிறது. 1 நிமிடம் முழுவது மௌனத்திற்கு பிறகு காசியா பதில் சொல்ல வார்த்தைகளை கண்டுபிடித்தார். என்ன? நான் சொன்னேன், அது அசைகிறது. ஆமாம், எனக்கு தெரியும். அதாவது அது ஏன் செய்கிறது? நெஃபிஸ் வாயை திறந்து மீண்டும் மூடினாள். எனக்கு தெரியாது. ஒருவேளை அது நம்மை ஒரு வலையில் இழுக்க ஒரு கவனச்சிதறலாக இருக்கலாம். இந்த நிலையில் பேச வேண்டிய நேரம் இது என்று சன்னி முடிவு செய்துள்ளார். அவர் ஆழமாக உள்ளிழுத்து பின்னர் ஒரு நட்பு தொனியில் கூறினார், உண்மையில் நான் ஒரு மனிதன் என்பதை உணரும் முன் அந்த வாளால் நீங்கள் என்னை குத்த வேண்டாம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள நான் அதை அனுப்பினேன். உடனே நெஃபிஸ் தன் தலையை திருப்பி சன்னி ஒரு நிழலில் மறைந்திருந்த இடத்தை குறிப்பிட்டார். புதிய அச்சுறுத்தலை நோக்கமாக கொண்டு அவளது வாள் சற்று நகர்ந்தது. நீங்கள் மனிதராக இருந்தால் ஏன் தவழும் போல நிழலில் ஒளிந்து கொள்கிறீர்கள்? கடவுளே, நான் தவழும் அல்ல. சன்னி அதிர்ந்தாள். ஆனால் அவரது குறைபாடு இரக்கமற்றது. அவர் ஒரு பதிலை வழங்க வேண்டியிருந்தது. அதற்கு ஒரு உண்மை. அதாவது நீங்கள் மாற்றும் ஸ்டார் நெஃபிஸ். உண்மையைச் சொல்வதானால் நான் கொஞ்சம் பயப்படுகிறேன். நெஃபிஸ் பதில் சொல்லவில்லை. அவளுடைய முகம் படிக்க கடினமாக இருந்ததால் அவள் அவனை நம்புகிறாளா இல்லையா என்பதை தீர்மானிக்க இயலாது. இருப்பினும் அவர் ஒரு காரணத்திற்காக அவரது பதிலில் அவரது உண்மையான பெயரைச் சேர்த்தார். அவர் மனிதனாக நடிக்கும் ஒரு அரக்கனாக இருந்தால் அது அவருக்கு தெரிந்திருக்காது. அதிர்ஷ்டவசமாக காசியா மிகவும் வெளிப்படையாக இருந்தது. என்னுடன் சிற்றுண்டிச்சாலையில் அமர்ந்திருந்த பையனா நீ? சன்னி சிரித்தாள். இதற்கிடையில் நெஃபிஸ் பார்வையற்ற பெண்ணை பார்த்தார். உனக்கு அவனை தெரியுமா? காசியா தலையசைத்தாள். அவருடைய குரலை நான் அடையாளம் காண்கிறேன். அவர் பெயர் சன்லெஸ். அவர் தரவரிசையில் எனக்கு மேலே 2வது முதல் கடைசி இடத்தில் இருந்தார். உயரமான பெண் நினைவுக்கு வர முயற்சிப்பது போல் முகம் சுளித்தாள். பின்னர் அவள் கேட்டாள், வக்கிரமா?
சன்னியின் முகத்திலிருந்து புன்னகை மறைந்தது, அதற்கு பதிலாக உற்சாகம். ஓ வா. காசியா தயங்கி பதில் சொல்லவில்லை. ஏய், நான் உண்மையில் ஒரு வக்கிரமானவன் அல்ல, உனக்கு தெரியும். நான் மம் சில விஷயங்களைச் சொன்னேன். சில பெண்களிடம். இது ஒரு தவறான புரிதல். நெஃபிஸ் சில நொடிகள் அமைதியாக இருந்தார், பின்னர் இறுதியாக தனது வாளை உதறிவிட்டார். சரி, நீ வெளியே வா. சன்னி தன் முதுகை வரவழைத்துக் கொண்டு நிழலிலிருந்து வெளியேறினான். அது அவன் காலடியில் பாய்ந்து மீண்டும் தன்னை இணைத்துக் கொண்டது, தெரியும்படி அசைந்தது. அந்த பாட்டி அவனை பார்த்து சிரித்தான். நெஃபிஸிலிருந்து சில மீட்டர் தொலைவில் நின்று அவர் தனது கைகளை உயர்த்தி சிறுமிகளுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்பதை காட்டினார். மாறுதல் நட்சத்திரம் அவரை ஒரு ஆர்வமான தோற்றத்தை கொடுத்தது. உனக்கு என்ன நேர்ந்தது? அவள் அவனது தளர்ச்சி, காயங்கள் மற்றும் ஒட்டுமொத்த தோற்றம் ஆகியவற்றை குறிப்பிடுகிறாள். சன்னி பெருமூச்சு விட்டாள். காரபேஸ் ஸ்கேவென்சர். நெஃபிஸ் ஒரு புருவத்தை உயர்த்தினார். நீங்கள் உயிருடன் தப்பிக்க முடிந்தது? நான் பந்தயம் கட்டினேன். சன்னி ஆழ்மனதில் முதுகை நிமிர்த்தினான். நான் தப்பிக்கவில்லை, நான் அதை கொன்றேன். தனது கருத்தை நிரூபிக்க சுவையான அசுரன் இறைச்சி நிரம்பியிருந்த தனது ரக்ஷாக்கை நோக்கி சைகை காட்டினார். நெஃபிஸ் மீண்டும் அவனை பார்த்து அவனை பற்றிய தன் கருத்தை மறுமதிப்பீடு செய்தாள். இப்போது அவள் கண்களில் ஒப்புதலின் குறிப்புகள் தெரிந்தன. காரபேஸ் ஸ்காவெஞ்சர்ஸ் மிருகங்கள் மட்டுமே, ஆனால் அவர்கள் இன்னும் விழித்திருந்தனர். அவர்களின் வலிமையான உடலமைப்பு மற்றும் இயற்கையான கவசம் கூடுதலாக ஒரு செயலற்ற மையத்தைக் கொண்ட எந்த ஸ்லீப்பருக்கும் ஒருவரை தோற்கடிப்பது எளிதான சாதனையாக இல்லை. தரவரிசை பட்டியலில் மிக கீழே உள்ள ஒருவரை விடுங்கள். நினைத்து பார்க்கையில் அது சற்று சிறப்பாக இருந்தது. சன்னி கண்களை தாழ்த்திக் கொண்டான். ஏன், அது ஏற்கனவே காயப்பட்டுவிட்டது. நெஃபிஸ் தோள்களை குலுக்கினார். கொலை என்பது ஒரு கொலை. நீங்கள் நன்றாக செய்தீர்கள். அதன் பிறகு வேறு எதுவும் பேச திட்டமிடாதவள் போல் மௌனமானாள். சன்னிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அதிர்ஷ்டவசமாக காசியா மீட்புக்கு வந்தார். உனக்கு பலத்த காயம் உண்டா? அவன் தலையை ஆட்டினான். இல்லை, என் விலா எலும்புகள் மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. ஓரிரு நாட்களில் நான் சரியாகிவிடுவேன். என் கவசம் மிகவும் நெகிழ்ச்சியுடன் உள்ளது. பொம்மலாட்டக்காரரின் கவசத்தை பெற அவர்கள் அவரை கொல்ல தூண்டப்படலாம் என்று அவர் கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவற்றின் உரிமையாளர் இறந்த தருணத்தில் நினைவுகள் அழிக்கப்பட்டன. எனவே உயிருள்ள ஒருவரால் மட்டுமே தானாக முன்வந்து மாற்ற முடியும். சரி, எப்போதும் சித்திரவதை மற்றும் அச்சுறுத்தல் இருந்தது. ஆனால் அந்த 2 அழகான பெண்களில் யாராவது ஒருவர் அதற்கு துவண்டு விடுவார்களோ என்று சந்தேகப்பட்டார். சன்னி தொண்டையைச் செருமினார். ஸ்கேவெஞ்சரில் தடுமாறுவதற்கு முன் நான் உயரமான மலையை நோக்கி போகொண்டிருந்தேன். ஆனால் சண்டைக்குப் பிறகு எனது வேகம் குறைந்தது. இப்போது நான் சரியான நேரத்தில் அதைச் செய்யாததால் நான் கவலைப்படுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு வழி தெரியுமா? காசியா சிரித்தாள். உண்மையில் நாங்கள் அந்த மலையில் கடைசி நாட்களை கழிக்கிறோம். நாங்கள் திரும்பிச் செல்லவிருந்தோம். நெஃபிஸ் எதுவும் பேசவில்லை, வானத்தை பார்த்தான். சன்னி அவன் உதடுகளை சுவைத்தாள். சரி, நான் உன்னுடன் வரலாமா? அவர்கள் இல்லை என்று சொல்லப்போவதில்லை. சரியா? பார்வையற்ற பெண் தன் தோழனிடம் தலையை திருப்பினாள். அவள் முகத்தில் தெளிவான கேள்வி எழுதப்பட்டது. அப்பா? நெஃபிஸ் தன் கண்களை தாழ்த்தி சன்னியை முறைத்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் சொன்னாள். இல்லை. என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன ஆச்சு இளவரசி? வேகமாக பேச முடியாதா? இதயம் தன் மார்பில் துடிப்பதை உணர்ந்த சன்னி சிரித்தாள். சரி சரி. எடுக்கவில்லை. நெஃபீஸ் முன்னணியில் இருப்பதால் அனைத்து சரியான இடங்களிலும் அனைத்து சரியான திருப்பங்களையும் எடுத்து ஒரு முட்டுச்சந்தையை சந்தித்த பிறகு தளம் மற்றும் பின்வாங்கலை ஆராய வேண்டிய அவசியமில்லை. மேலும் சுற்றிலும் துப்புரவு பணியாளர்கள் யாரும் இல்லை. உண்மையில் காசியா இல்லாவிட்டால் அவர்கள் இன்னும் விரைவாக நகர்ந்திருக்க முடியும். அவர் தனது ஊழியர்களின் உதவியுடன் கூட மெதுவாக நடந்தார். தங்கக்கயிற்றால் வழிநடத்தப்பட்ட அவள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பதற்கு முன் தரையில் கவனமாக ஆராய்ந்தாள். கருஞ்சிவப்பு காடுகளின் சீரற்ற பாதைகள் பார்வையற்ற ஒருவருக்கு நடக்க ஏற்ற மேற்பரப்பு அல்ல. சன்னி அதிகம் பேசவில்லை. அவ்வப்போது விசித்திரமான ஜோடியை நம்ப முடியாத பார்வையை செலுத்தினார். எப்படி பார்த்தாலும் காசியா உடல் எடை குறைந்ததாக தோன்றியது. ஒருவேளை சொல்வது கொடூரமாக இருக்கலாம், ஆனால் கனவு சாம்ராஜ்யத்தின் இரக்கமற்ற யதார்த்தத்தில் தவறான இரக்கம் மரணத்தை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான ஒரு உறுதியான வழியாகும். சிறுமிகளைச் சந்தித்து பார்ப்பதற்கு முன்பு காசியாவின் பயங்கரமான குறைபாடு எதிர்பாராத மற்றும் சக்தி வாய்ந்த அம்சத்தை மறைத்துவிட்டது என்ற நம்பிக்கை அவருக்கு இன்னும் இருந்தது. ஆனால் அவர் பார்த்ததில் அப்படி இல்லை. அவளால் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை என்றால் மறைக்க என்ன சக்தி இருந்தது?
பார்வையற்ற பெண்ணால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் அவளுடைய தோழர்களை கீழே இழுத்துச் செல்லும் என்ற இரக்கமற்ற உண்மையை எதுவும் மிஞ்ச முடியாது. அதை அனுமதிக்க ஒருவர் முட்டாளாக இருக்க வேண்டும் அல்லது வாழ விரும்பாமல் இருக்க வேண்டும். எனவே இந்த விளக்கங்களில் எது நெஃபிஸுக்கு பொருத்தமானது? எப்படியோ இருவரும் செய்யவில்லை என்று உணர்ந்தார். அவர்கள் மலையை அடையும் போது சூரிய அஸ்தமனம் வெகு தொலைவில் இல்லை. அதில் ஏறி பவளத்தின் பாரிய வளர்ச்சியை நெருங்கிய பிறகு நெஃபிஸ் தங்கக் கயிற்றை உதறிவிட்டு உடனடியாக அதை மீண்டும் வரவழைத்தார். இவ்வாறே அது அவிழ்க்கப்பட்டு நேர்த்தியான மூட்டையாக அவள் கைகளில் தோன்றியது. எனவே இது ஒரு நினைவகம். மந்திரக் கயிறு என்ன குணங்களைக் கொண்டுள்ளது என்று சன்னி யோசித்தார். விரைவில் அவரது ஆர்வம் திருப்பி அடைந்தது. அவரது ஆச்சரியமான கண்களுக்கு முன்னால் கயிற்றின் நீளம் திடீரென்று அதிகரிக்கத் தொடங்கியது. விரைவில் அது முன்பு இருந்ததை விட 3 மடங்கு ஆனது. நெஃபிஸ் அமைதியாக கயிற்றின் இரு முனைகளையும் சுழல்களாக கட்டி பின்னர் அவற்றில் ஒன்றை காற்றில் எறிந்து பவளத்தூணின் உச்சியில் உள்ள ஒரு முக்கிய முனையை சுற்றி துல்லியமாகச் சுற்றினார். பின்னர் அவள் கயிறு பிடிக்குமா என்று சோதித்து வேகமாக மேலே ஏறி மேலே இருந்து அசைத்து சன்னிக்கு சிக்னல் கொடுத்தாள். ஒரு நொடி தயங்கிய சன்னி கயிற்றை நெருங்கி பிடித்தார். தன் தலையை துண்டிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருக்கும் என்று அவனால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஏறும்போது உதவியற்றவனாக அவனுடன் நெஃபிஸ் தூணின் உச்சியில் நிற்கிறான். ஆம், தெளிவான படம் அவன் மனதில் தோன்றியது. சித்தமாவதை நிறுத்து. சன்னி தன்னை நிதானப்படுத்திக் கொள்ள முயன்றான். அவர் சேஞ்சிங் ஸ்டாரின் பாவம் செய்ய முடியாத தார்மீக குணங்களில் உறுதியாக இருந்தார் என்பதல்ல. மாறாக அவர் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தார். நெஃபிஸ் உண்மையில் அவரை கொல்ல விரும்பினால் அவள் வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அவள் எப்போது வேண்டுமானாலும் அவனை ரிப்பன்களாக வெட்டியிருக்கலாம். ஒரே நேரத்தில் இந்த எண்ணத்தால் பயந்து சமாதானமடைந்த சன்னி வேகமாய் மேலேறி நெஃபிஸுடன் பவள மேட்டின் உச்சியில் சேர்ந்தார். பின்னர் அவர் திரும்பி ஆர்வத்துடன் பார்த்தார். காசியா அவர்களுக்கு எப்படி வரப்போகிறது என்று யோசித்தார். பார்வையற்ற பெண் மரத்தடியை உதறிவிட்டு கயிற்றை நெருங்கினாள். பின்னர் அவள் அதை ஒரு கையில் பிடித்து கடைசியில் உள்ள வளையத்தில் அதை கண்டுபிடித்து அவள் கால் உள்ளே வைத்தாள். அவள் முடிந்ததும் நெஃபிஸ் கயிற்றை பிடித்து இழுக்கத் தொடங்கினார். காசியாவை சிறிது சிறிதாக தூக்கி அவள் மேலே சென்றாள். அவள் நெஃபிஸின் கையை பிடித்து அவர்களுடன் சேர ஒரு படி மட்டுமே எடுக்க வேண்டியிருந்தது. திறமையான ராட்சத குதிரையின் கழுத்தின் வட்ட வடிவ கல்மேடையை விட பவளமேடு மிகவும் பெரியதாக இருந்தது. உண்மையில் அது கிட்டத்தட்ட ஒரு சிறிய தீவு போல இருந்தது. தீவின் மிக உயரமான இடத்தில் சில பவளக் கத்திகளுக்கு பின்னால் பெண்கள் ஒரு சிறிய முகாமை மேற்கொண்டனர். உறங்குவதற்கு கடற்பாசி குவியல்களும் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த துப்புரவு இறைச்சியின் கீற்றுகளும் நெருப்பு குழியும் இருந்தன. சன்னி தற்காலிக சுடுகாட்டை காட்டினார். 2 இரவுகளுக்கு முன்பு நீங்களா? தூரத்தில் ஒரு ஆரஞ்சு நிற ஒளியை கண்டேன். காசியாவின் முகம் இருண்டது. ஆமாம், இதுவே முதல் தடவையாக நாங்கள் தீயை மூட்டினோம். ஆனால் அது மிகவும் மோசமான தப்பாக மாறியது. நெஃபிஸ் பெருமூச்சு விட்டார். சன்னி ஆச்சரியத்துடன் புருவத்தை உயர்த்தினாள். ஏன்? பார்வையற்ற பெண் தன் தலைமுடியை தொட்டு நெஃபிஸுக்கு தலையை திருப்பினாள். இரவில் எந்த ஒளியும் அரக்கர்களை ஈழ்க்கும். முதலில் நாங்கள் தோட்டிகளால் தாக்கப்பட்டோம். பிறகு அவள் வெளிரிப்போய் முடிக்கவில்லை. ஆனால் அவள் செய்ய வேண்டியதில்லை. பிரம்மாண்டமான கூடாரத்தின் நினைவு சன்னியின் மனதில் இன்னும் பசுமையாக இருந்தது. இருந்தபோது இந்த இருவரையும் சந்தித்தது அவருக்கு அதிர்ஷ்டம் என்று தோன்றியது. இல்லையெனில் அவர் நிச்சயமாக இன்றிரவு சில தோட்டி இறைச்சியை வறுக்க நெருப்பை உருவாக்கப் போகிறார். நான் பார்க்கிறேன். நெஃபிஸ் வானத்தை பார்த்து தொண்டையை செருமினாள். இப்போது நன்றாக இருக்க வேண்டும். சூரியன் மறைவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அதன் பிறகு அவள் நெருப்பு பணியில் ஈடுபட்டாள். காசியா வெறுமனே கடற்பாசி குவியலில் அமர்ந்து காத்திருந்தாள். என்ன செய்வது என்று தெரியாமல் சன்னி தன்னை தரையில் தாழ்த்திக் கொண்டு களைப்பாக காயப்பட்ட உடலை ஓய்வெடுக்க வைத்தான். சிறிது நேரம் கழித்து அவர் கூறினார், என்னுடைய ரச்சாக்கில் புதிய இறைச்சி இருக்கிறது. உங்களிடம் தண்ணீர் இருக்கிறதா? காசியா சிரித்தாள். ஆமாம். அதன் பிறகு அவள் அவனிடம் ஒரு கையை நீட்டினாள். ஒரு வினாடி கழித்து நீல நிற கண்ணாடியால் செய்யப்பட்ட அழகான பாட்டில் அவள் கையில் தோன்றியது. அது எனக்கு ஒரு நினைவகம். அது எப்போதும் நிறைந்திருக்கும். சன்னி கண்ணாடி பாட்டிலை எடுத்து பொறாமையுடன் பார்த்தாள். முடிவில்லாத நீர் வழங்கல் இல்லையா? நிச்சயமா என் சூப்பர் லவுட் பெல் அடிக்கிறது. நன்றி. அவர் பாட்டிலை உதடுகளுக்கு கொண்டு வந்து குளிர்ந்த சுவையான தண்ணீரை பேராசையுடன் குடித்தார். உண்மையாகவே எவ்வளவு குடித்தாலும் உள்ளே இருக்கும் தண்ணீரின் அளவு குறைவதாக தெரியவில்லை. இது உண்மையில் முடிவற்றதா? காசியா அவள் தலைமுடியை மீண்டும் தொட்டாள். ஓ, அப்படியல்ல. தலைகீழாக மாற்றி தண்ணீர் பாய்ச்சினால் அரை மணி நேரத்தில் அது நின்றுவிடும். ஆனால் அது விரைவில் நிரம்பிவிடும்.
அந்த நேரத்தில் நெஃபிஸ் ஏற்கனவே நெருப்பை உருவாக்கி முடித்திருந்தார். நிமிர்ந்து பார்க்காமல் சன்னியின் ரச்சாக்கை எடுத்து திறந்தாள். உடனே ஆன்மா துருப்பிடித்தது. உயரமான பெண் அதை பார்த்தாள். பின்னர் சன்னியை பார்த்தாள். பிறகு அந்த துண்டை மீண்டும் உள்ளே போட்டு இறைச்சியை வெளியே எடுத்தாள். சன்னி டென்ஷனாகி தவறான பதிலை தயாரித்தார். ஆனால் நெஃபிஸ் கேட்கவில்லை. அதனால் எதுவும் நடக்காதது போல் பாசாங்கு செய்து காசியாவுடன் உரையாடலை தொடர்ந்தான். இது இன்னும் ஒரு சிறந்த நினைவகம். குடிக்கக்கூடிய தண்ணீரை பெறுவது எளிதான காரியம் அல்ல. காசியா தலையசைத்து சிரித்தாள். அவனுடைய வார்த்தைகளால் மகிழ்ச்சியடைந்தாள். விரைவில் வறுத்த இறைச்சியின் பணக்கார வாசனை காற்றில் ஊடுருவியது. அதே நேரத்தில் சூரியன் அடிவானத்தை நெருங்கத் தொடங்கியது. கீழே எங்கிருந்தோ ஒரு உரத்த சத்தம் வந்தது. மேலும் கருப்பு நீரின் முதல் தடயங்கள் தளத்தின் கருஞ்சிவப்பு சுவர்களுக்கு இடையில் தோன்றத் தொடங்கின. சன்னி கிழக்கை பார்த்தார். அங்கு வானம் ஏற்கனவே இருட்டாக வளர்ந்து கொண்டிருந்தது. பின்னர் அவர் வசதியாக மாறினார். தூய்மைக்காரர்கள் இங்கு வருவார்களா? நெஃபிஸ் இறைச்சியை திருப்பி தலையசைத்தார். ஆம், ஆனால் இரவில் மட்டும். பகலில் அவர்களில் பெரும்பாலோர் காணாமல் போவதாக தெரிகிறது. சன்னி சிரித்தாள். ஏன் அந்த நாளில் நிறைய அரக்கர்கள் இல்லை என்று யோசனை செய்தார். அதற்கு காரணம், நான் சமீபத்தில் நேரத்தை செலவழித்த இடத்திற்கு அருகில் அவர்கள் அனைவரும் கூடுகிறார்கள். நீங்கள் அதை பார்த்திருக்க வேண்டும். இங்கிருந்து மேற்கில் உள்ள உயரமான பாறை. சரி, அது உண்மையில் ஒரு சிலை. காசியா கண்களை அகல திறந்தாள். ஒரு சிலையா? ஆனால் நீங்கள் உயிர் பிழைக்க அது இருக்க வேண்டும். ஆமாம், 200 மீட்டர் உயரமுள்ள மாவீரர் சிலை இது. அவர் தலையை காணவில்லை. அதனால் நான் கழுத்தின் மேல் ஒளிந்து கொண்டேன். எப்படியும் நாம் இங்கு அனுப்பப்பட்ட அன்று 2 கடல்வாழ் உயிரினங்கள் அந்த சிலையின் அருகே சண்டையிட்டன. தண்ணீர் குறைந்தவுடன் நூற்றுக்கணக்கான துப்புரவாளர்களுடன் ஒரு பெரிய சடலம் கிடப்பதைக் கண்டேன். நெஃபிஸ் தலையசைத்தார். பகலில் நைட்மேர் கிரியேச்சர் இல்லாததை அது விளக்குகிறது. எவ்வளவு நேரம்? சன்னி கண் சிமிட்டினாள். எவ்வளவு நேரம் என்ன? சில வினாடிகள் அவரை பார்த்து கொண்டிருந்தார். அனைவரையும் அசௌகரியமாக உணர்ந்தார். எவ்வளவு நேரம்? அவர்கள் பிணத்தை தின்று முடிக்கும் வரை. ஓ, இன்னும் ஒரு நாள், அதிகபட்சம் 2. நெஃபிஸ் திரும்பி இறைச்சியை நெருப்பிலிருந்து எடுத்து பின்னர் அதை விரைவாக அணைத்தார். அந்த பெண்ணிடம் கண்டிப்பாக ஏதோ தவறு இருக்கிறது. அந்தியின் மங்கலான வெளிச்சத்தில் மூவரும் சாப்பிட்டனர். இறைச்சி தாகமாகவும் மென்மையாகவும் விவரிக்க முடியாத சுவையாகவும் இருந்தது. அகாடமியின் சிற்றுண்டிச்சாலையில் கூட சன்னி இதுவரை ருசித்ததை விட இது சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக அவரது கொடூரமான பசி அதில் ஒரு பங்கை கொண்டிருந்தது. அவ்வப்போது கண்ணாடி பாட்டிலை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வார்கள். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் இருண்ட கடல் திரும்பியது. இரவு அவர்களுக்கு வந்தது. எல்லாமே முழு இருளால் நுகரப்பட்டது. நிச்சயமாக சன்னி, நெஃபிஸ் மற்றும் காசியா இருவரையும் எளிதில் பார்க்க முடியும். இரவின் மறைவின் கீழ் மாற்றும் நட்சத்திரம் கிட்டத்தட்ட அப்படியே இருந்தது. பார்வையற்ற பெண் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நினைத்து தனது உண்மையான உணர்ச்சிகளை காட்ட அனுமதித்தாள். அவள் பகலில் இருந்ததை விட மிகவும் தொலைந்து போனதாகவும் தனிமையாகவும் பயமாகவும் தோன்றினாள். இந்த உணர்வுகளை எதிர்க்க முயற்சிப்பது போல் காசியா பிரகாசமான குரலில் கூறினார். நாம் எப்படி முறைப்படி நம்மை அறிமுகப்படுத்துவது? நான் காசி. நெஃபிஸ் அவள் திசையை பார்த்து தோள்களை குலுக்கினாள். நெஃப். அடுத்து சன்னியின் முறை வந்தது. அவர்கள் தன் பெயரை நேரடியாக கேட்காததில் மகிழ்ச்சியுடன் அவர் மூச்சை வெளியேற்றினார். பெரும்பாலும் அவர் இன்னும் தனது மனித பெயரை வழங்க முடியும். இருப்பினும் அது கேள்வியின் வார்த்தைகளை பொறுத்தது. நிம்மதியடைந்த அவர் புன்னகைத்து பதிலளித்தார். நான் சன்லெஸ். ஆனால் நீங்கள் என்னை சன்னி என்று அழைக்கலாம். இருட்டில் உரையாடுவதை சன்னி மெதுவாக விரும்பினாள். ஒளியின் சுமை இல்லாமல் மக்கள் மிகவும் நிதானமாகவும் நேர்மையாகவும் இருந்தனர். அவர் சிறு குழந்தையாக இருந்தபோது நகரத்தை அடிக்கடி துடைத்தெறியும் இருட்டடிப்புகளை அது அவருக்கு நினைவூட்டியது. அவனது குடும்பம் வேறு வழியின்றி ஒன்றாக கூடி நின்று சில மணி நேரம் பேசிக் கொண்டிருப்பதைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. இப்போது இந்த இருண்ட மணிநேரங்கள் அவருடைய மிகவும் விலைமதிப்பற்ற நினைவுகளாக மாறிவிட்டன. அவர் சில கணங்கள் அமைதியாக இருந்து பின் கூறினார். நாம் ஒருவரையொருவர் சார்ந்து இருக்கப் போகிறோம் என்பதால் நம் வசம் என்ன திறமைகள் மற்றும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும்? இது ஒரு தர்க்கரீதியான பரிந்துரையாக இருந்தது. அவர்கள் அருகருகே சண்டையிடப் போகிறார்கள் என்றால் ஒருவருக்கொருவர் பலத்தை அறிந்து கொள்வது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ முக்கியமானது. இருப்பினும் நெஃபிஸ் தனது முகத்தில் ஒரு பாதுகாக்கப்பட்ட தோற்றத்துடன் தனது திசையில் பார்ப்பதை அவர் கவனித்தார். அதிர்ஷ்டவசமாக அவர் இருளால் மறைக்கப்பட்டார். நான் தொடங்குகிறேன். சன்னி தனது நேர்மையை காட்டவும் தன்னை பற்றிய தகவல்களை கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் வெளிப்படுத்தவும் கூறினார்.
அவர் பேசுவதற்கு முன்முயற்சி எடுத்தால் அவர் இன்னும் உண்மையைச் சொல்ல வேண்டும். ஆனால் எவ்வளவு, எந்த அளவிற்கு அவர் இன்னும் முடிவு செய்ய வேண்டும். அவர்கள் கேட்டால் அவர் பதில் சொல்ல வேண்டும் என்றால் விஷயங்கள் கணிக்க முடியாததாகிவிடும். எனது பண்புக்கூறுகள் எனக்கு நிழலுடன் ஒரு தொடர்பை கொடுக்கின்றன. எனக்கும் தெய்வீகத்துடன் சிறிது தொடர்பு உள்ளது. கடைசியாக, சாத்தியமில்லாத சூழ்நிலைகளில் நான் என்னை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு உள்ளது. காசி கவனமாக கேட்டாள். பின்னர் வெட்கப்படுவதைப் போல தலையை தாழ்த்திக் கொண்டாள். ஓ, அவர் உண்மையைச் சொல்கிறார். உங்கள் நேர்மையை நாங்கள் சந்தேகித்தோம் என்பதல்ல. ஏன் இல்லை, ஒரு நோயியல் பொய்யர் என்ற நற்பெயரைச் சம்பாதிப்பதற்காக நான் இவ்வளவு நேரம் செலவிட்டேன். சன்னி தொண்டையைச் செருமிக் கொண்டு தன் பதட்டத்தை மறைத்துக்கொண்டு சிரித்தார். அப்படியா, தெரிந்து கொள்வது நல்லது. ஆனால் நான் நேர்மையாக இருக்கிறேன் என்று நீங்கள் ஏன் உறுதியாக நம்புகிறீர்கள்? பார்வையற்ற பெண் கொஞ்சம் மாறினாள். ஓ, அதுதான் என்னுடைய திறமை. என்னால் மக்களின் பண்புகளை பார்க்க முடியும். சில சமயங்களில் நான் பார்வைகளை பெறுகிறேன். அவை எதிர்காலம் அல்லது கடந்த காலத்தை பற்றியதாக இருக்கலாம். அதாவது, நான் நினைப்பது ஓரிரு முறைதான் நடந்தது. சன்னி விழுங்கினார், ஆனால் பின்னர் ஓய்வெடுத்தார். எனவே அவள் ஒரு வகையான ஆரக்கிள். அதிர்ஷ்டவசமாக அவளுடைய நுண்ணறிவு பண்புக்கூறுகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இல்லையெனில் நான் உண்மையான சிக்கலில் இருப்பேன். ஆனாலும் நான் அவளைச் சுற்றி கவனமாக இருக்க வேண்டும். பார்வையற்ற பெண் தனது பிறந்த நாளை எப்படி அறிந்தாள் என்பதை அவர் இறுதியாக உணர்ந்தார். அவள் அதை எதிர்கால தரிசனத்தில் பார்த்தாளா அல்லது கடந்த கால தரிசனத்தில் பார்த்தாளா என்பது கேள்வி. அது முதல்வராக இருந்தால் அவர் நிச்சயமாக இன்னும் ஒரு பிறந்த நாளையாவது கொண்டாட முடியும் என்று கருதுவது பாதுகாப்பானதா? அல்லது எதிர்காலத்தை அறிவது உண்மையில் பாதித்து அதை மாற்றியதா? உதாரணமாக, அவர் நிச்சயமாக உயிர் பிழைக்கப் போகிறார் என்பதை அறிந்த பிறகு சன்னி இயற்கையாகவே ஓய்வெடுத்து தனது பாதுகாப்பை குறைத்திருக்கலாம். பின்னர் அதன் விளைவாக அவர் இறந்து விடுவார். இது நிச்சயமாக சாத்தியம் என்று தோன்றியது, இல்லையா? இது எதிர்காலத்தை மாற்றியமைக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் ஒருவேளை அது இல்லையா? பின்னர் சன்னி தனது தலை வலிப்பதை உணர்ந்தார். சன்னி இந்த எண்ணத்தை இப்போதைக்கு தவிர்க்க முடிவு செய்தார். மாறாக தன் உள்ள கொந்தளிப்பை மறைத்து நட்பு தொனியில் கூறினார். அது ஒரு நல்ல திறன். திறன்களை பற்றி பேசுவது என்னுடையதை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள். என் நிழல் சுதந்திரமாக நகரும் மற்றும் ஆராயும். அது பொருள் உலகத்தை பாதிக்காது, ஆனால் நாம் பார்வை மற்றும் செவிப்புலனை பகிர்ந்து கொள்கிறோம். அதன் மூலம் அதை சந்திப்பதற்கு முன்பு நான் ஆபத்தை உணர முடியும். நிழல் வேகமாகவும் திருட்டுத்தனமாகவும் இருக்கிறது. அது எங்கும் செல்லக்கூடியது மற்றும் கவனிக்க முடியாதது. ஓ, நானும் இருட்டில் பார்க்க முடியும். அவர் சிரித்தார். பெண்கள் தனது நிழல் சாரணரின் பயன்பாட்டை புரிந்துகொண்டு பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தார். இருப்பினும் அவர்களின் எதிர்வினை சற்று விசித்திரமாக இருந்தது. நெஃபிஸ் மெதுவாக தலையை அவனது திசையில் திருப்பினாள். காசி சற்று வெளிர் நிறமாகி அவள் மார்பை மறைக்க கைகளை உயர்த்தினாள். ஓ, என்ன? நெஃபிஸ் முகம் சுளித்து தட்டையான தொனியில் கூறினார். நீங்கள் எப்போதாவது அகாடமியில் உங்கள் திறனை பயன்படுத்தியுள்ளீர்களா? சன்னி கண் சிமிட்டினாள். என்ன விசித்திரமான கேள்வி. அகாடமியில்? நிச்சயமாக. ஏன்? ஓ, சரி, நான் ஒரு தவறானவன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தனம். சிறுமிகள் எதுவும் சொல்லும் முன் அவர் அவசரமாக கையை உயர்த்தி மழுப்பினார். ஆனால் நான் அதை முறையற்ற எதையும் செய்ய பயன்படுத்தியதில்லை. நீங்கள் என்னை நம்ப வேண்டும். அதிர்ஷ்டவசமாக அது நேர்மையான உண்மை. இருப்பினும் நெஃபிஸ் மற்றும் காசி இருவரும் சந்தேகத்துடன் காணப்பட்டனர். சன்னி பல்லை கடித்தார். நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீர்களோ அதைவிட எனக்கு முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டியிருந்தது. நான் விழித்திருக்கும் ஒவ்வொரு மணிநேரத்தையும் எப்படி உயிர் வாழ்வது என்பதை கற்றுக்கொள்வதில் செலவிட்டேன். நெஃபிஸ் ஒரு புருவத்தை உயர்த்தினார். நான் உன்னை வகுப்பில் பார்த்ததில்லை, ஒருமுறை கூட. சன்னி சிரித்தாள். நிச்சயமாக நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் மற்ற ஸ்லீப்பர்களுடன் தரையை துடைப்பதில் மும்முரமாக இருந்தபோது நான் வனப்பகுதி உயிர் வாழ்வதை படித்துக் கொண்டிருந்தேன். கண் சிமிட்டுவது சேஞ்சிங் ஸ்டாரின் முறை. வனவாசம் என்ன? அப்படி ஒரு படிப்பு இருக்கிறதா? காசியும் அதே குழப்பத்தில் இருந்தாள். ஆமாம், இருக்கிறது. பெரும்பாலானவர்களுக்கு இது ஒரு பின்னூட்டமாக தோன்றலாம். ஆனால் என்னை போன்ற புறநகர் பிள்ளைகளுக்கு, ஃபேன்சி ஸ்கூலுக்கு போகாத, தனியார் ஆசிரியரை பார்க்காத, வனாந்தரத்தில் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கைக்கும் சாவுக்கும் உள்ள வித்தியாசம். அது இல்லாவிட்டால் நாங்கள் கனவுலகிற்கு அனுப்பப்பட்ட தருணத்தில் நான் மூழ்கியிருப்பேன். ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் நெஃபிஸ் முற்றிலும் திகைத்து போனார். அவள் மணிக்கட்டை தடவி அவன் திசையை சிந்தனையுடன் பார்த்தாள். பார்த்தேன். எனக்கு தெரியாது. சன்னி முகம் சுளித்து தன் குரலில் விஷம் கசிந்து விடாமல் இருக்க போராடினார். இறுதியாக அவர் பேசும்போது அவரது தொனி இலகுவாகவும் அன்பாகவும் இருந்தது. அது பரவாயில்லை.
உங்கள் நிலை யாருக்காவது தெரியாமல் போவது இயல்புதான். அவன் தன் நிலையைச் சொன்னபோது மாறிவரும் நட்சத்திரத்தின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. ஆனால் கடைசியில் அவள் பதில் சொல்லவில்லை. சன்னி தொடர்ந்தார். ஆனாலும் அது என் திறன். நினைவுகளை பொறுத்தவரை எனக்கு 3 உள்ளது. ஒன்று ஒரு கவசம், ஒன்று ஒரு வாள், கடைசியாக ஒரு சத்தமான மணி. இப்போது பகிர்ந்து கொள்வது அவர்களின் முறை. ஒரு சிறிய இடைநிறுத்தத்திற்கு பிறகு நெஃபிஸ் பேசினார். எனது பண்புக்கூறுகள் எனக்கு ஒளி மற்றும் நெருப்புடன் ஒரு தொடர்பை கொடுக்கின்றன, அதேபோல் தெய்வீகத்துடன் வலுவான தொடர்பை கொடுக்கின்றன. எனக்கு 2 நினைவுகள் உள்ளன, ஒரு கயிறு. அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது சன்னி காசியை பார்த்து அவளது முகபாவத்தை படிக்க முயன்றாள். அவர் பார்த்ததிலிருந்து நெஃபிஸ் உண்மையைச் சொல்கிறார், ஆனால் முழு உண்மையும் இல்லை. பார்வையற்ற பெண் தனது உண்மையான உணர்வுகளை மறைக்க எவ்வளவு கடினமாக முயற்சி செய்கிறாள் என்பதை ஆராயும்போது சேஞ்சிங் ஸ்டாரின் பண்புகளில் மறைந்திருக்கும் ரகசியம் அற்பமானது அல்ல, சுவாரஸ்யமானது. மற்றும் ஒரு வாள். கயிறு மிகவும் உறுதியானது மற்றும் அதன் நீளத்தை மாற்றக்கூடியது. வாள் மிகவும் கூர்மையானது மற்றும் ஆன்மாவின் தாக்குதல்களுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அதன் வீல்டரை பாதுகாக்க முடியும். எனது திறன் குணப்படுத்த பயன்படும். கடைசி பாகத்தின் வார்த்தைகளை சன்னி தவறவிடவில்லை. குணப்படுத்த பயன்படுத்தலாம். இதன் முக்கிய நோக்கம் வேறு ஏதாவது இருந்தது என்று அர்த்தமா? அவரைப் போலவே நெஃபிஸ் தனது எல்லா அட்டைகளையும் வெளிப்படுத்த மாட்டார் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இருப்பினும் குணப்படுத்தும் திறன்கள் மிகவும் அரிதானவை. குணப்படுத்தக்கூடிய ஒன்றைக் கொண்டிருப்பது, ஆனால் குணப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்தப்படவில்லை, அது வெறுமனே கேள்விப்படாததாக இருக்கும். ஆனால் மீண்டும் அவர் மாறிவரும் நட்சத்திரம், வரலாற்றில் முதல் கனவில் உண்மையான பெயரை பெற்ற சிலரில் ஒருவர். சன்னி தனது சொந்த திறனை கருத்தில் கொண்டால் எதுவும் சாத்தியமில்லை என்று தோன்றியது. அவளுடைய ஆஸ்பெக்ட் ரேங்க் என்னவென்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வெளிப்புறமாக அவர் உற்சாகமாக நடித்தார். நீங்கள் ஒரு குணப்படுத்துபவரா? அது அருமை. எங்களிடையே ஒரு குணப்படுத்துபவர் இருப்பது நம்ப முடியாத அதிர்ஷ்டம். காசி தலையசைத்து சிரித்தாள். நேஃப் ஒரு அற்புதமான போராளி. அவள் அந்த டோட்டிகளை கையாள்வதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். சரி, நானும் உண்மையில் அதை பார்க்கவில்லை, ஆனால் அது மிகவும் பயமாக இருந்தது. நெஃபிஸ் எவ்வளவு வலிமையான போர்வீரன் என்பதை சன்னிக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. அதை அவன் தன் 2 கண்களால் பார்த்தான். வகையான. உண்மையில் அவை அவருடைய நிழலின் கண்கள். சரி, அது கண்களுக்கு பதிலாக என்ன இருந்தது? இதற்கிடையில் காசி பெருமூச்சு விட்டாள். இது என் முறை. ஓ, என் பண்புகளில் சிறப்பு எதுவும் இல்லை. எனக்கு வெளிப்பாடுகள் மற்றும் விதியின் மீது ஒரு தொடர்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். எனது திறன் நான் முன்பு சொன்னது போல் உள்ளது. இது மிகவும் பயனுள்ளதாக இல்லை. என் நினைவுகள் பற்றி என்னிடம் 3 உள்ளன: பாட்டில், மரத்தாலான தண்டு மற்றும் இந்த கவசம். பாட்டிலை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஊழியர்கள் காற்றை உருவாக்க முடியும். இது மிகவும் சக்திவாய்ந்த பாதுகாப்பு அழகை கொண்டுள்ளது. அப்படியானால் அவள் காசியை தன் முதுகில் சுமந்து செல்வது மட்டுமல்ல, அவளது ஒரே துணியையும் கூட கொடுத்திருக்கிறாளா? ஒரு விழித்தெழுந்த கவசம், அதுவா? என்ன? நெஃபிஸ் எதை பற்றி யோசிக்கிறார்? பார்வையற்ற பெண் திரும்பி சிறிது நேரம் கழித்து மேலும் கூறினார். நான் ஒரு அழகான கண்ணியமான ஃபென்சராக இருந்தேன் முன்பு. இப்போது என்னால் உண்மையில் சண்டையிட முடியாது. கடைசி 2 வாக்கியங்கள் வெளிப்படையாக அவளது குறைபாடுடன் தொடர்புடையவை. இருப்பினும் சன்னி மற்றும் நெஃபிஸ் இருவரும் தங்கள் ரகசியத்தை வைத்திருக்க தேர்ந்தெடுத்தனர். உங்கள் தோழரின் குறைபாட்டை அறிந்து கொள்வது ஒத்துழைப்பதற்கும் ஒருவருக்கொருவர் முதுகை கொண்டிருப்பதற்கும் முக்கியமானது என்ற உண்மை இருந்தபோதிலும் அதைப்போன்ற ஒன்றை பகிர்வது மிக உயர்ந்த நம்பிக்கையை கோருகிறது. இப்போது அவர்களுக்கு இடையே நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் சன்னி தனது குறையை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. நெஃபிஸுக்கும் நிறைய ரகசியங்கள் இருப்பதாக தோன்றியது. சிறிது நேரம் கழித்து அவர் கூறினார். நல்லது, அது நல்லது. நாம் உயிர் வாழ போதுமான கருவிகள் உள்ளன என்று நான் நினைக்கிறேன், அவற்றை சரியாக பயன்படுத்தினால். தூங்குவதற்கான நேரம் இது என்று நினைக்கிறேன். இருட்டில் நெஃபிஸ் அவள் தலையை சாய்த்து தொலைதூர பார்வையுடன் அவனது வார்த்தைகளை கேட்டாள். சரி, நான் முதலில் பார்க்கிறேன். சன்னி உதவியாக இருக்க முடிவு செய்து கூறினார். உண்மையில் என் நிழல் தூங்கவில்லை, ஏதாவது நடந்தால் அது நம்மை எழுப்பலாம். சேஞ்சிங் ஸ்டார் மெதுவாக சிரித்தார். முதலில் நான் வாட்ச் எடுக்கிறேன். குரலில் சற்று குளிர்ச்சியை உணர்ந்த சன்னி பெருமூச்சு விட்டு தோள்களை குலுக்கினாள். நீயே பொருந்திக்கொள். நீங்கள் என்ன பார்க்கப் போகிறீர்கள், இல்லையா? நீங்கள் எதையும் பார்க்க முடியாது. எதுவாக இருந்தாலும். நள்ளிரவில் ஏதோ ராட்சத நம்மை விழுங்கினால் என்னை குறை சொல்லாதே. அப்போது அவர் திடீரென நடுங்கினார். காத்திருங்கள், அது மரணக்கொடி அல்லவா? சரி, நிச்சயமாக இல்லை. வழியில்லை. உறக்கம் சன்னியை தவிர்த்தது.
சிறிது நேரம் அவர் அமைதியாக இருளில் அமர்ந்து அலைகளின் அமைதியான ஓசையை கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த அரிய தருணத்தில் கடந்த சில நாட்களின் நினைவுகள் அவன் மனதில் அலைமோதின. இருப்பினும் எதையும் தீவிரமாக சிந்திக்க முடியாத அளவுக்கு சோர்வாக இருந்தார். அவர் சூடாகவும் முழுமையாகவும் ஒப்பீட்டளவில் பாதுகாப்பாகவும் இருந்தார். இப்போதைக்கு அது போதுமானதை விட அதிகமாக இருந்தது. விரைவில் காசியாவின் சுவாசத்தின் தாளம் மாறியது. அவள் தூங்கிவிட்டாள் என்பதை குறிக்கிறது. நெஃபிஸ் முகாமை காத்துக்கொண்டிருந்தார், அசையாமல், எப்பொழுதும் போல் சற்று தொலைவில் இருந்தார். அவளுடைய வெள்ளி முடி மற்றும் பளபளப்பான தோலுடன் அவள் ஒரு அலபாஸ்டர் சிலை போல் இருந்தாள். சன்னி பெருமூச்சு விட்டாள். அவர் சிறிது நேரம் போராடினார், பின்னர் அமைதியாக கூறினார், ஏய், நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? நெஃபிஸ் அவனை பார்த்து தோள்களை குலுக்கினார். கேட்கக்கூடிய பதில் இல்லாதது இருளில் பார்க்கும் திறனை பற்றி அவள் நினைவில் வைத்திருப்பதை தெளிவாக குறிக்கிறது. நிச்சயம். இது மிகவும் தனிப்பட்டதாக இருக்குமா? சன்னி தயங்கினாள். நீங்கள் மரபு வழியாக நினைவுகளின் ஆயுத களஞ்சியத்துடன் ஸ்பெல்லுக்குள் வருவீர்கள் என்று நான் நினைத்தேன். அதாவது அதுவே உங்களின் முக்கிய நன்மையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு 3 மட்டுமே இருந்தது எப்படி? நெஃபிஸ் சில கணங்கள் அமைதியாக இருந்தாள். உண்மையில் என்னிடம் 2 மட்டுமே இருந்தன. கயிறு காசியிடம் இருந்து வந்தது. புருவத்தை உயர்த்தினான். ஓ, நான் பார்க்கிறேன். அவளுடைய பதில் உண்மையில் பதில் இல்லை என்பதை உணர்ந்த நெஃபிஸ் சிறிது நேரம் யோசித்து மேலும் கூறினார், எனது தந்தை இறந்தபோது எங்களின் பெரும்பாலான நினைவுகளை நாங்கள் இழந்தோம். எஞ்சியவைகள் பல ஆண்டுகளாக ஒவ்வொன்றாக விற்கப்பட்டன, குடும்பத்தை நிலைநிறுத்துகின்றன. இந்த வாளும் கவசமும் எனது முதல் கனவில் இருந்து வந்தது. அப்படித்தான் இருந்தது. அழியாத சுடர்குலத்தின் வீழ்ச்சி அவர் நினைத்ததை விட முழுமையானதாக இருந்திருக்கலாம் என்பதை சன்னி உணர்ந்தார். இன்னும் அதை பற்றி ஏதோ அர்த்தம் இல்லை. நிச்சயமாக உங்கள் குலத்தின் நற்பெயர் மற்றும் நிலைப்பாட்டுடன் பணம் சம்பாதிக்க வேறு வழிகள் இருந்தன. எந்த வலுவான எதிர்வினையும் இல்லாமல் நெஃபிஸ் வெறுமனே கூறினார். வேறு காரணங்களும் இருந்தன. அப்போது அவள் எதிர்பாராதவிதமாக அவன் திசையில் தலையை திருப்பினாள். பதிலுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? சன்னி விழுங்கினாள். ஆமாம், மேலே போ. நெஃபிஸ் தலையை சாய்த்தாள். நான் ஒரு மரபு என்று உனக்கு எப்படி தெரியும்? என்ன, அதுவா? சிம்பிள். காஸ்டர் குறிப்பிடுவதை நான் கேள்விப்பட்டேன். மற்ற ஸ்லீப்பர்கள் உங்களை மரியாதையுடன் நடத்தும்படி அவர் திட்டிக் கொண்டிருந்தார். அவள் அவனுக்கு ஒரு தலையசைத்து விட்டு திரும்பினாள். அவளுடைய அமைதியான சாம்பல் நிற கண்களுக்கு பின்னால் என்ன எண்ணங்கள் மறைந்திருக்கின்றன சன்னிக்கு தெரியவில்லை. அவர் உண்மையிலேயே கேட்க விரும்பிய கேள்வியை கேட்க போதுமான தைரியம் வருவதற்கு சில நேரம் கடந்துவிட்டது. இருப்பினும் அதைச் செய்வதற்கு முன் காசி நன்றாக தூங்குவதை உறுதி செய்து குரலை குறைத்தார். நான் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? எதிர்மறையான பதிலை பெறாமல் அவர் தொடர்ந்தார். ஏன் அவளிடம் உன்னையே சுமக்கிறாய்? சேஞ்சிங் ஸ்டாரின் வாயின் ஒரு மூலை லேசாக சுருண்டது. ஏன், வேண்டாமா? சன்னி தனது பற்களை கடித்தார். குறைபாடு அவரது வாயிலிருந்து உண்மையான பதிலை தள்ளியது. இல்லை. உண்மையைச் சொல்வதானால் பதில் ஆம் என்று அவர் கடைசி நிமிடம் வரை நம்ப விரும்பினார். ஆனால் கனவுக்குப் பிறகு அவர் இழந்த விஷயங்களில் ஒன்று தனக்குத்தானே போய் சொல்லும் திறன். உண்மை இரக்கமற்றதாக இருந்தது. பார்வையற்ற பெண்ணுக்கு சன்னி பரிதாபப்படவில்லை அல்லது அவளுக்கு உதவ விரும்பவில்லை. அது வெறுமனே தன்னால் செய்யக்கூடிய காரியம் அல்ல என்பதை அவர் உறுதியாக அறிந்திருந்தார். தன்னால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. ஒரு உதவியற்ற நபரை கனவு மண்டலத்தில் சுமந்து செல்வது ஒரு புறம் இருக்கட்டும். அவர் முயற்சி செய்தால் அவர்கள் ஒன்றாக இறந்துவிடுவார்கள். அப்படியிருந்தும் அவனால் தனக்குள் ஒரு சிறு ஏமாற்றத்தை தவிர்க்க முடியவில்லை. இருப்பினும் நெஃபிஸ் அவரை நியாயந்தீர்க்கவில்லை. அவள் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. சில நிமிடங்களுக்குப் பிறகு அவள் வெறுமனே சொன்னாள், ஏனென்றால் நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அவள் விரும்புகிறாளா? சன்னி எதிர்பார்க்கும் பதில் அதுவல்ல. அவர் நல்லொழுக்கம் மற்றும் இரக்கம் பற்றி அவருக்கு விரிவுரை வழங்குவாரா அல்லது காசியின் பலவீனமாக தோன்றும் திறனை நம்ப முடியாத அளவிற்கு பயனுள்ளதாக்குவதற்கு சில தெளிவற்ற வழிகளை வெளிப்படுத்துவாள் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இருப்பினும் அவள் எதையும் செய்யவில்லை. விழித்திருக்கும் கவசம் வகை நினைவகத்தை தியாகம் செய்யும் அளவிற்கு அவள் தன் உயிரை ஆபத்தில் ஆழ்த்துகிறாள் என்று அவன் நம்புவான் என்று நெஃபிஸ் எதிர்பார்த்தார். ஏனென்றால் அது அவள் வெறுமனே செய்ய விரும்பிய ஒன்று. அபத்தமானது. முதலில் அவர் பதில் இல்லை என்று மறுத்துவிட்டார். ஆனால் அதை பற்றி அவர் எவ்வளவு அதிகமாக நினைக்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக அவர் கவலைப்பட்டார். ஏனெனில் அது உண்மையில் உண்மையாக இருக்கலாம். அவரது வாழ்க்கையின் சூழ்நிலைகள் காரணமாக சன்னி உண்மையில் அவர் விரும்பியதால் எதையும் செய்யவில்லை. பெரும்பாலும் அவர் தேவைப்படுவதால் அவற்றைச் செய்து வந்தார். அது எப்போதும் வேண்டும் என்ற கேள்வியாக இருந்ததில்லை. எப்போதும் கட்டாயம் என்ற கேள்வியாகவே இருந்தது. அவரை பொறுத்தவரை இது வாழ்க்கையின் அடிப்படை விதி.
ஆனால் அது உண்மையில் இருந்ததா, அல்லது கண்ணோட்டத்தின் விஷயமா? நெஃபிஸ் தனது வளர்ப்பில் சில நன்மைகளை கொண்டிருந்தார், ஆனால் அவை அவர் கற்பனை செய்தது போல் போதுமானதாக இல்லை. அவளிடம் செல்வமும் இல்லை, அவளுக்கு அதிகாரம் அளிக்கும் நினைவு சின்னங்களும் இல்லை. இருப்பினும் சன்னியின் மனநிலையிலிருந்து வேறுபட்ட மனநிலையை அவர் கொண்டிருந்தார். ஆசை போன்ற அற்பமான ஒன்றை தேவையை புறக்கணித்து சன்னியைப் போன்ற ஒரு சாதாரண மனிதர் செய்யாத விஷயங்களை செய்யும் துணிச்சல் அவளால் சாத்தியமற்றது அல்ல. ஒரு பார்வையற்ற பெண்ணுக்கு உதவுவது போல அதுதான் நெஃபிஸ் செய்ய விரும்பியது. ஒருவேளை அந்த மனநிலைதான் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய நன்மையாக இருந்தது. ஒருவேளை அதுவே மரபுகளை மற்றவற்றிலிருந்து பிரித்த உண்மையான தடையாக இருக்கலாம். யோசிக்க நிறைய இருந்தது. இருப்பினும் சன்னி தனது எண்ணங்களை சேகரிக்கும் முன் நெஃபிஸ் திடீரென்று மீண்டும் பேசினார். என் முறை? ஓ, ஒரு கேள்வி கேட்பது அவளுடைய முறை என்று அவள் சொல்கிறாளா? உண்மையில் அவள் அப்படித்தான் சொன்னாள். சேஞ்சிங் ஸ்டார் மீண்டும் சன்னியின் பக்கம் திரும்பி நீண்ட இடைநிறுத்தத்திற்கு பிறகு திடீரென்று கேட்டார். ஒடிசியஸின் புராணக்கதை உங்களுக்கு தெரியுமா? என்ன? யார்? அது என்ன வித்தியாசமான கேள்வி? திகைத்து போன சன்னி தலையை ஆட்டினான். பிறகு அவளால் அவனை பார்க்க முடியவில்லை என்பதை நினைவில் கொண்டு அவன் சொன்னான். இல்லை. நெஃபிஸ் பெருமூச்சு விட்டு திரும்பினான். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவள் மெதுவாக சொன்னாள். ஒடிசியஸ் ஒரு பழங்கால போரில் ஒரு வீரனாக இருந்தான். புராணங்களில் சில மனிதர்கள் விழித்தெழுந்ததைப் போன்ற சக்திகளை கொண்டிருந்தனர். அழியாத உடலின் அம்சம் கொண்ட அகில்லெஸ், மிகவும் மூர்க்கமான டியோமெடிஸ் போர்க்கடவுள் கூட அவரை பற்றி எச்சரிக்கையாக இருந்தார். அஜாக்ஸ் ஒரு ராட்சசனைப் போல வலிமையானவர். ஒடிசியஸ் மிகவும் வலிமையானவர் அல்ல, ஆனால் அவர் மிகவும் வலிமையானவர் அல்ல. சன்னி வெள்ளி முடி கொண்ட பெண்ணை முறைத்து கண் சிமிட்டினாள். என்ன? இது எங்கிருந்து வந்தது? அவள் ஏன் திடீரென்று இப்படி பேசுகிறாள்? இதற்கிடையில் நெஃபிஸ் தொடர்ந்தார். இறுதியில் ஒடிசியஸின் தந்திரம் போரை முடித்துக்கொண்டு வீட்டிற்குச் செல்ல தயாரானார். இருப்பினும் கடவுள்கள் அவரை முடிவில்லாமல் கடல்களில் அலைந்து திரிந்தனர், திரும்பி வரக்கூடாது என்று சபித்தனர். பல ஆண்டுகளாக அவர் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இருந்து தப்பி தனது தோழர்கள் அனைவரையும் இழந்தார். பின்னர் கப்பலில் மூழ்கி அழகான கேலிப்ஸ் தேவதை வாழ்ந்த தீவில் அவர் தன்னை கண்டார். சேஞ்சிங் ஸ்டாரின் அமானுஷ்யமான விசித்திரமான ஏக்க குரல் இருளில் ஒலித்து ஒரு பரவசமான சூழ்நிலையை உருவாக்கியது. சன்னியால் மிகுந்த கவனத்துடன் கேட்காமல் இருக்க முடியவில்லை. கலிப்சோ ஒடிசியஸை காதலித்து அவனை தன் அரண்மனைக்கு அழைத்தாள். பல வருடங்கள் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். அந்த தீவு ஒரு சொர்க்கம் போல எல்லாவிதமான அற்புதங்களும் சுவைகளும் இன்பங்களும் நிறைந்தது. கலிப்சோவை காதலிக்கும் வரையில் ஒடிசியஸ் அழியாமல் இருந்தான். கண்கள். நெஃபிஸ் சிரித்தார். இறுதியில் ஒடிசியஸ் ஒரு தற்காலிக படகை உருவாக்கி தீவை கைவிட்டு அதன் அனைத்து மகிழ்ச்சிகளையும் அழகான தேவதையையும் மற்றும் அவனது அழியாத தன்மையையும் கூட விட்டுச் சென்றார். எனவே எனது கேள்வி என்னவென்றால், அவர் ஏன் வெளியேறினார்? சன்னி கண் சிமிட்டினார். என்ன? அது என்ன வகையான மன விளையாட்டு? நெஃபிஸ் தன்னை கேலி செய்கிறார் என்று கூட அவர் கருதினார், ஆனால் அது அப்படி இல்லை. அவள் பதிலில் உண்மையாக ஆர்வமாக இருப்பது போல் தோன்றியது. விசித்திரம். அவர் சிறிது நேரம் யோசித்தார், பின்னர் அதிக நம்பிக்கை இல்லாமல் கூறினார். ஒருவேளை அவர் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்ததாலா? நெஃபிஸின் முகத்தில் ஒரு விரைவான புன்னகை தோன்றியது. தொலைவில்? வீட்டிலிருந்து? சரி. அதன் பிறகு அவள் திரும்பி தலையை தாழ்த்தி மீண்டும் சிலை போல மாறினாள். அவர்களின் உரையாடல் முடிந்தது போல் இருந்தது. உள்ளுக்குள் முணுமுணுத்தபடி சன்னி படுத்து உறங்க முயன்றாள். இருப்பினும் இருண்ட கண்களுடன் ஒடிசியஸின் உருவம் அவர் மனதில் தோன்றிக்கொண்டே இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவர் கிசுகிசுத்தார். சரி, அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தானா? விரைவில் நெஃபிஸ் பதிலளித்தார். ஆம், அவர் தனது மனைவி மற்றும் மகனிடம் திரும்பினார். அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். திருப்தியடைந்த சன்னி சிரித்துக்கொண்டே தன் பக்கம் திரும்பினாள். ஏற்கனவே அரைத்தூக்கத்தில் இருந்தபோது மீண்டும் ஒருமுறை சேஞ்சிங் ஸ்டாரின் அமைதியான குரல் கேட்டது. இம்முறை அது யாரையும் நோக்கிச் செல்லாதது போல் கேட்கக்கூடியதாகவும் இலக்கற்றதாகவும் இருந்தது. கடவுளின் விருப்பத்தை உடைத்த முதல் மனிதர் ஒடிசியஸ் ஆவார். காலையில் சன்னியும் நெஃபிஸும் முதலில் எழுந்தனர். சூரியன் உதயமாகி கடல் பின்வாங்கிக் கொண்டிருந்தபோது அவர்கள் நெருப்பை உண்டாக்கி எளிய காலை உணவை தயாரிக்கத் தொடங்கினர். காசியா இன்னும் உறங்கிக் கொண்டிருந்ததால் அவர்கள் ஒருவருக்கொருவர் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை. நேற்றிரவு நடந்த உரையாடல் நடக்காதது போல் இருந்தது. இருப்பினும் சிறிது நேரம் கழித்து அவர்கள் எப்படியாவது அடுத்த சில நாட்களுக்கு திட்டத்தை பற்றி விவாதித்தனர். நெஃபிஸுக்கு சில யோசனைகள் இருந்தன. மேற்கே துப்புரவு செய்பவர்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பதைப் பற்றி நீங்கள் எங்களிடம் சொன்னதைக் கொண்டு தர்க்கரீதியான படி என்னவென்றால், நாங்கள் கூடிய விரைவில் கிழக்கு நோக்கி நகரத் தொடங்குவோம்.
நிச்சயமாக வடக்கு மற்றும் தெற்கு ஆகியவை ஏற்றுக்கொள்ளத்தக்கவை, ஆனால் அது நமக்கும் எதிரிக்கும் இடையில் அதிக இடைவெளியை ஏற்படுத்தாது. சன்னி அந்த லாஜிக்கை ஒத்துக்கொண்டு தலையசைத்தாள். நாங்கள் கிழக்கில் சிறிது ஆய்வு செய்தோம், ஆனால் ஒரு நாளில் நம்பிக்கையுடன் அடுத்த உயரத்தை அடைய போதுமானதாக இல்லை. அதனால்தான் பாறைகளின் குழுவிற்கு செல்லும் பாதையை இன்று செலவழித்து நாளை முகாமை நகர்த்துவது சிறந்த நடவடிக்கையாகும். அவர் பெருமூச்சு விட்டார். நாம் எங்கே இருக்கிறோம் என்று உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கிறதா? கிழக்கே ஒரு மனித கோட்டை இருக்குமா? நெஃபிஸ் தலையை ஆட்டினாள். இந்த இடத்தின் குணாதிசயங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு பகுதியை நான் கேள்விப்பட்டதே இல்லை. எப்படியிருந்தாலும் இன்னும் பலவற்றை தெரிந்து கொள்ள நாம் செல்ல வேண்டும். நாம் ஒரு கோட்டையை கண்டுபிடிப்போம், வெற்றி பெறாத நுழைவாயிலை சந்திப்போம், அல்லது இறந்து விடுவோம். கிழக்கு திசையைப் போலவே சிறந்தது. மேலும் இது பாதுகாப்பானது, ஏனென்றால் மேற்கில் அரக்கர்களின் கூட்டம் உள்ளது. அந்த நேரத்தில் காசி திடீரென்று நிமிர்ந்து அமர்ந்தார். அவள் கண்கள் திறந்திருந்தன, அவள் முகம் கொஞ்சம் வெளிறியிருந்தது. அவள் பதட்டமாகவும் உற்சாகமாகவும் காணப்பட்டாள். நெஃபிஸ் முகம் சுளித்தார். காசி, என்ன விஷயம்? பார்வையற்ற பெண் அவர்களை நோக்கி புன்னகைத்தாள். ஒரு பார்வை. எனக்கு ஒரு பார்வை இருந்தது. ஒரு தீர்க்கதரிசன கனவா? சன்னி நினைத்தார், யாரோ ஒருவர் எதிர்காலத்தை பார்க்க முடியும் என்ற இந்த புதிய யதார்த்தத்துடன் இணங்க முயற்சிக்கிறார். அல்லது கடந்த காலம். இதற்கிடையில் செயின்கிங் ஸ்டார் தன் வாளை வரவழைக்க தயாராக இருப்பது போல் கையை நீட்டினார். நாம் ஆபத்தில் இருக்கிறோமா? காசி சுறுசுறுப்புடன் தலையை ஆட்டினாள். இல்லை, அது இல்லை. மக்களே, மக்கள் நிறைந்த கோட்டையை பார்த்தேன். அவள் சிரித்து விரலால் சுட்டிக்காட்டினாள். அது எவ்வளவு தூரம் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அது அந்த திசையில் இருப்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன். சன்னியும் நெஃபிஸும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். மகிழ்ச்சி அடைவதா அல்லது பயப்படுவதா என்று தெரியவில்லை. காசியின் சிறிய மென்மையான விரல் நம்பிக்கையுடன் மேற்கு நோக்கி இருந்தது. தொடர்ந்த மௌனத்தில் காசியின் முகத்திலிருந்து புன்னகை மெல்ல மறைந்தது, அதற்கு பதிலாக குழப்பம். திடீர் பதற்றத்தை உணர்ந்த அவள் கேட்டாள். ஓ, என்ன ஆச்சு? சன்னி பெருமூச்சு விட்டாள். இல்லை, ஒன்றும் தவறில்லை. அந்த திசையைத்தான் நாம் தவிர்க்க விரும்பினோம். சிறிது யோசனைக்கு பிறகு அவர் மேலும் கூறினார். நான் நேற்று வந்த இடத்திலிருந்து வந்தேன். கீழே நிறைய டோட்டிகள் இருக்கிறார்கள். பார்வையற்ற பெண்ணின் முகம் வாடியது. ஓ! அவர்கள் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த நெஃபிஸ் அவரை புரிந்துகொள்ள முடியாத பார்வையை கொடுத்து இறுதியாக பேசினார். கோட்டையை பற்றி மேலும் சொல்லுங்கள். முந்தைய உற்சாகத்தின் நிழல் காசியின் கண்களில் திரும்பியது. தீவிர தலையசைப்புடன் அவள் பார்வையை விவரிக்க ஆரம்பித்தாள். வானிலை கல்லால் கட்டப்பட்ட ஒரு பரந்த பாழடைந்த நகரத்தை நான் கனவு கண்டேன். அது உயரமான அசைக்க முடியாத சுவர்களால் சூழப்பட்டது. பல்வேறு அரக்கர்கள் அதன் குறுகிய தெருக்களில் அலைந்து திரிந்தனர். நகரத்தின் மையத்தில் ஒரு மலை இருந்தது. அந்த மலையின் மீது ஒரு அற்புதமான கோட்டை இருந்தது. அவள் சிரித்தாள். ஆனால் கோட்டையில் அரக்கர்கள் இல்லை. அதற்கு பதிலாக அது மக்கள் நிறைந்திருந்தது. நான் நினைக்கிறேன், இல்லை, அவர்கள் விழித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சிலர் சுவர்களை காத்துக் கொண்டிருந்தனர், சிலர் உலகில் ஒரு கவனிப்பு இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை கொண்டிருந்தனர். உணவு, பாதுகாப்பு மற்றும் சிரிப்பு இருந்தது. சரி, நன்றாக இருக்கிறது. இந்த அரண்மனை உண்மையில் இருந்திருந்தால் அவர்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். சன்னி தொண்டையைச் செருமினார். வேறு ஏதாவது பார்த்தீர்களா? காசி முகம் சுளித்து ஞாபகப்படுத்த முயன்றாள். பிறகு அவள் முகம் தெளிந்தது. ஆமாம், கோட்டையின் வாசல் வழியாக சன்னி என்னை அழைத்து செல்வதைக் கண்டேன். நாங்கள் அதைச் செய்வோம் என்று அர்த்தம். அவளுடைய பொம்மை போன்ற முகத்தில் ஒரு புத்திசாலித்தனமான புன்னகை தோன்றியது. மிகவும் மகிழ்ச்சியுடன் பிரகாசித்தது. சன்னியால் அவரது உதடுகளை சுருட்டுவதை தவிர்க்க முடியவில்லை. இருப்பினும் உள்நோக்கி அவர் காசியின் பார்வையின் ஒரு குறிப்பிட்ட விவரத்தில் சிக்கிக் கொண்டார். கோட்டையை அடைவதை பற்றி பேசும்போது பார்வையற்ற பெண் அவர்கள் இருவரை பற்றி மட்டுமே குறிப்பிட்டார். அதன் பின்னால் ஏதாவது அர்த்தம் இருந்ததா? சன்னி கொஞ்சம் கொஞ்சமாக தலையை திருப்பி நெஃபிஸை ரகசியமாக பார்த்தாள். அவளும் அந்த சிறிய முரண்பாட்டை எடுத்துக்கொண்டாளா என்று அறிய முயன்றாள். இருப்பினும் மாறிவரும் நட்சத்திரம் எப்போதும் போல் புதிராக இருந்தது. அதிக உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் சிறிது நேரம் யோசித்துவிட்டு மெதுவாக தலையசைத்தாள். சரி, அப்புறம் மேற்கு பக்கம் போவோம். கடல் பின்வாங்கிக் கொண்டிருக்கும் போதே காலை உணவை உண்டுவிட்டு சிறிது நேரம் பயணத்தை திட்டமிட்டு தற்காலிக முகாமை கைவிட தயாராகினர். இந்த செயல்பாட்டில் சன்னிக்கு சிறுமிகளுடன் கொஞ்சம் நன்றாக தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அப்போதுதான் அவருக்கு திடீரென்று ஒரு புரிதல் வந்தது. இது அவரது தலையை குழப்பத்திலிருந்து வெடிக்கச் செய்தது. மனதை கவரும் அந்த உணர்தல் நெஃபிஸுடன் தொடர்புடையது.
அகாடமியின் வாயில்களுக்கு முன்னால் அவர்கள் முதலில் சந்தித்தபோது சன்னி தன்னம்பிக்கையான தொலைதூர பெண்ணின் ஒரு குறிப்பிட்ட தோற்றத்தை உருவாக்கினார். பின்னர் அவரது நடத்தை மற்றும் சேஞ்சிங் ஸ்டாரின் கடந்த காலத்தை பற்றிய பல்வேறு வெளிப்பாடுகள் அந்த உணர்வை வலுப்படுத்த உதவியது. நெஃபிஸ் உலகிலிருந்து சற்று விலகி இருப்பது போல் தோன்றியது. அவள் மர்மமானவள், ஒதுங்கியவள், மாறாக குளிர்ச்சியானவள். அவளது அமைதியான தன்மை மற்றும் விசித்திரமான பேச்சு முறைகள் அவளுடன் தொடர்பு கொள்பவர்களை கவலையற்றதாகவும் சத்தமிட்டதாகவும் உணர வைத்தது. பெரும்பாலும் அவர்கள் திட்டமிட்டதை விட அதிகமாக வெளிப்படுத்தியது. அவள் எவ்வளவு குறைவாக பேசுகிறாளோ அவ்வளவு அதிகமாக அவளுக்கு தெரியும். அந்த மௌனமான அலட்சியமான நம்பிக்கை கைது செய்வதாகவும் சில சமயங்களில் அடக்குமுறையாகவும் இருந்தது. இருப்பினும் அந்த எண்ணம் முற்றிலும் தவறானது. இந்த விஷயத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான உண்மை குளிர்ச்சியாகவும் ஒதுங்கியும் இருப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவளுடன் சற்று அதிகமாக பேசி காசியுடன் அவர்களின் தொடர்புகளை அவதானித்த பிறகு நெஃபிஸ் ஒரு நம்ப முடியாத அபத்தமான வலிமிகுந்த மோசமான நபர் என்பதை உணர்ந்தபோது சன்னி கிட்டத்தட்ட மயக்கமடைந்தார். மக்களிடம் எப்படி பேசுவது என்று அவளுக்கு தெரியாதது போல் இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவள் எதையாவது தெரிவிக்க முயலும்போது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவாள் அல்லது வாக்கியத்தின் நடுவில் தடுமாறி அமைதியாகிவிடுவாள். அவளது தொனி அவள் சொல்ல முயல்வதற்கு பொருந்தவில்லை. பெரும்பாலும் அவள் தனது பேச்சில் சரியான உள்ளுணர்வை வைக்க மறந்துவிடுவாள், கேள்விகளை அறிக்கைகள் அல்லது நேர்மாறாக ஒலிக்கச் செய்தாள். பல உள்முக சிந்தனையாளர்களைப் போல நெஃபிஸ் தனது உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டும் பழக்கத்தில் இல்லை என்பதும் கூடுதலாகும். அவளிடம் உணர்வுகள் இல்லை என்பதல்ல, அவற்றை உணர்ச்சிவசப்படுத்துவதில் அவள் மிகவும் மோசமாக இருந்தாள் என்பதுதான். இதன் விளைவாக அவள் முகம் எப்போதும் குளிர்ச்சியாகவும் நடுநிலையாகவும் இருந்தது. அதனால்தான் பெரும்பாலான நேரங்களில் அவள் முடிந்தவரை குறைவாக பேசுவதையோ அல்லது பேசாமல் இருப்பதையோ தேர்வு செய்தாள். இவை அனைத்தும் ஒன்றாகச் சேர்ந்து பின்னர் அவளது பொதுவான விந்தையால் பெருக்கப்பட்டது. இறுதியில் ஒரு மர்மமான அணுக முடியாத பனி இளவரசியின் தவறான படத்தை உருவாக்க காரணமாக இருந்தது. உண்மையில் அவள் வெட்கப்படுகிறாள், மக்களுடன் தொடர்பு கொள்வதில் முற்றிலும் தகுதியற்றவள். அந்த உணர்தலுக்கு வந்த பிறகு சன்னி தனது முழு பலத்துடன் முயன்றார். ஆனால் நெஃபிஸை அகலமான கண்களால் பார்ப்பதை தடுக்க முடியவில்லை. அவர் தனது தாடையை திறக்க விடாமல் சமாளித்தார். என்ன ஆச்சு? ஒரு கதாநாயகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அது பொருந்தாது. அவரது மனதில் நெஃபிஸ் நிச்சயமாக எந்தவொரு நிகழ்வின் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கும் நபராக இருந்துள்ளார். மைய கட்டத்தில் அவள் மற்றும் காஸ்டர் போன்ற நம்பிக்கையான வலிமையானவர்கள் எப்போதும் இருந்தனர். மறுபுறம் தன்னை போன்றவர்கள் மற்றும் காஸ்ஸி போன்றவர்கள் பின்னணியில் வெகு தொலைவில் இருக்க தள்ளப்பட்டனர். இருப்பினும் இப்போது இல்லை, அந்த எண்ணமும் தவறானது. மாறுதல் நட்சத்திரம் தன்னை வெளிப்படுத்துவதில் சிக்கல்கள் மற்றும் சமூக திறன்கள் இல்லாததால் அவள் வலிமையானவள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. உண்மையில் இது எதிர்மாறாக இருக்கலாம். அவள் சாதித்த அனைத்தையும் அவள் இன்னும் அடைந்தாள், ஆனால் துன்பத்தின் கூடுதல் அடுக்குடன். அவள் இன்னும் ஆபத்தானவள். அந்த நேரத்தில் சன்னி தன்னை பார்த்து கொண்டிருப்பதை நெஃபிஸ் இறுதியாக கவனித்தார். அவள் அவனை பார்த்து நீண்ட இடைநிறுத்தத்திற்கு பிறகு உணர்ச்சியற்ற தொனியில் கேட்டாள், என்ன? அவர் கண் சிமிட்டினார். இந்த திடீர் எண்ணங்களின் வெள்ளத்திலிருந்து தன்னை விடுவித்து தொண்டையைச் செருமினார். ஓ, ஒன்றுமில்லை. எப்போது கிளம்புவது என்று கேட்கப் போகிறேன். நெஃபிஸ் யோசிப்பது போல் தோன்றியது. சிறிது நேரம் கழித்து அவள் திரும்பி பார்த்து சொன்னாள், விரைவில். உன்னால் உண்மையிலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை கையாள முடியாது அல்லவா? முற்றிலும் குழப்பமடைந்த சன்னி தனது உணர்ச்சிகளை மறைத்து சிரித்தார். ஆ, சரி, அப்படின்னா. காலையின் சாம்பல் வெளிச்சத்தில் அவர்கள் உயரமான மலையை கைவிட்டு மேற்கு நோக்கிச் சென்று நேற்றிலிருந்து தங்கள் படிகளை திரும்ப பெற்றனர். பாதையை அறிந்து சிறு கட்சி வேகமாக முன்னேறியது. நெஃபிஸ் முன்னால் நடந்து கொண்டிருந்தாள். அவளுடைய வாழ்க்கை எந்த நேரத்திலும் தாக்க தயாராக இருந்தது. அவளுக்கு சற்று பின்னால் சன்னி இருந்தாள். இந்த முறை தங்கக் கயிற்றை பிடித்து காசியை வழிநடத்தும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நிச்சயமாக உண்மையான நபர், உயிரினம். அவர்களை வழிநடத்துவது அவரது நிழல். அது ஆபத்துக்கான அறிகுறிகளை கவனமாக கண்காணித்து முன்னால் சென்றது. தளம் முன்பு இருந்ததைப் போலவே குழப்பமாகவும் முடிவில்லாததாகவும் இருந்தது. பவளத்தின் கருஞ்சிவப்பு கத்திகள் கருப்பு சேற்றிலிருந்து நீண்டு ஒரு பரந்த சிக்கலான காடுகளை உருவாக்கியது. இருப்பினும் இன்று அதில் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தேன். சிறிது நேரம் கழித்து நிழல் பசியுடன் இருந்த டோட்டிகளின் மீது தடுமாறியது. நிறுத்து! சன்னி கிசுகிசுத்தார். தனது நிழலில் தோட்டிகளின் குழுவை பார்த்தார். அந்த வார்த்தை அவன் உதடுகளை விட்டு வெளியேறியவுடன் நேஃபிஸ் உடனடியாக தன் வாளை வரவழைத்தாள். ஒரு வினாடி சுற்றுப்புறத்தை ஆராய்ந்துவிட்டு அவள் தலையை திருப்பி கண்களில் கேள்வியுடன் அவனை பார்த்தாள்.
காசியா இதற்கிடையில் அந்த இடத்தில் உறைந்து போய் தயக்கத்துடன் தன் தடியை உயர்த்தினாள். சன்னி அசுரர்களை எண்ணினார். 1 2 3 5 சாபங்கள். ஹல்கின் மிருகங்கள் அவர் கொன்றதைப் போலவே கூட்டத்தை இழந்தவர்கள் போல் தோன்றியது. இருப்பினும் அவர்களின் காயங்கள் உச்சரிக்கப்படும் மற்றும் பயங்கரமானதாக இல்லை. அவை ஒவ்வொன்றும் முன்பு இருந்ததை விட மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தன. மேலும் அவர்களில் அரை டஜன் பேர் இருந்தனர். முன்னோக்கி செல்லும் பாதையில் துப்புரவு பணியாளர்கள் உள்ளனர். அவர்களில் 6 பேர். அவர்கள் மெதுவாக எங்கள் திசையில் நகர்கின்றனர். நெஃபிஸ் ஒரு பார்வையை முன்னோக்கி செலுத்தினார். அவள் முகத்தில் ஒரு கணக்கீடு தெரிந்தது. அவர்கள் பிணத்தை முடித்துவிட்டார்களா? சன்னி ஒரு கணம் யோசித்துவிட்டு தலையை ஆட்டினான். இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. ஆனால் ஒருவேளை அனைவருக்கும் போதுமான இறைச்சி இல்லை. அதனால் சில ஸ்ட்ராக்லர்கள் வெறும் வயிற்றில் வெளியேறுவதைத் தவிர வேறு வழியில்லை. நெஃபிஸ் தலையசைத்து அருகில் உள்ள கிளைப்பாதைக்கு சைகை செய்தார். நாங்கள் அவர்களைச் சுற்றி வருவோம். 3 ஸ்லீப்பர்கள் அவசரமாக முன்னோக்கி நகர்ந்து பாதைகளை மாற்றி அசுரர்களின் குழுவிற்கு பரந்த இடத்தை கொடுத்தனர். பதட்டமான மற்றும் கடுமையான அவர்கள் தொடர்ந்து நடைபயிற்சி நிச்சயமாக இருக்க முயற்சி மற்றும் தளம் தொலைந்து போகவில்லை. இருப்பினும் அடுத்த 1 மணி நேரத்தில் அவர்கள் மற்ற டோட்டிகளை தவிர்த்து மீண்டும் மீண்டும் சீரற்ற திசையில் திரும்ப வேண்டியிருந்தது. அவர்களுக்கும் அந்த மாபெரும் சிலைக்கும் உள்ள தூரம் சிறிதும் குறையவில்லை. சில சமயங்களில் கருஞ்சிவப்பு தளத்தின் ஏராளமான இறந்த முனைகளில் ஒன்றின் அருகே அவர்கள் மூச்சை பிடித்தனர். காத்திருப்பதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை. ஏனென்றால் ஏராளமான உயிரினங்கள் அவற்றின் மறைவிடத்தை கடந்து சென்று கொண்டிருந்தன. நீண்ட நீளமான பவழ பாதையால் பிரிக்கப்பட்டன. சன்னி பெருமூச்சு விட்டு தலையை ஆட்டினாள். நாங்கள் அவ்வாறு செல்ல முடியாது. இந்த விகிதத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் நாங்கள் ஒருபோதும் பாதுகாப்பாக செல்ல மாட்டோம். முதலில் எதிர்வினையாற்றியவர் காசி. ஒருவேளை நாம் திரும்ப வேண்டுமா? அது ஒரு நியாயமான ஆலோசனையாக இருந்தது. இருப்பினும் சன்னி ஒப்புக்கொள்ள தயங்கினார். நெஃபிஸ் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். வெற்று முகபாவத்துடன் அவள் சொன்னாள், இது நாளை கடினமாகிவிடும். அவள் சொன்னது சரிதான். நாளைக்குள் இன்னும் கூடுதலான துப்புரவு பணியாளர்கள் லாபிரிந்தில் நிரம்பி வழியும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றும் நட்சத்திரம் தலையை சாய்த்து யோசித்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் சன்னி பக்கம் திரும்பினாள். சண்டையா? டஜன் கணக்கான அந்த அரக்கத்தனங்களுக்கு எதிராக போராடவா? அவள் பைத்தியமா? சன்னி தனது ஏளனத்தை மறைக்க முயன்றார். நீங்கள் வாளில் திறமையானவர் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவை ஒவ்வொன்றும் எங்களுக்கு மேலே ஒரு முழு ரேங்க் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? பலருடன் சண்டையிட்டு நாங்கள் பிழைக்க மாட்டோம். நெஃபிஸ் தலையசைத்தார். நாங்கள் பெரிய குழுக்களை தவிர்க்கிறோம். சிறியவற்றை வெட்டுங்கள். சிறிது நேரம் கழித்து அவள் மேலும் சொன்னாள், அவர்களில் 1 அல்லது 2 இருந்தால் வாய்ப்பு உள்ளது. சன்னி பதில் சொல்ல விரும்பினார். ஆனால் சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் அவர் கைவிட்டார். நன்று. நெஃபிஸ் சிறிது நேரம் அவனையே உற்று பார்த்தாள். பின்னர் அவள் திடீரென்று கேட்டாள், நீங்கள் கொன்ற டோட்டியின் சடலத்தை படித்தீர்களா? அதன் அர்த்தம் என்னவாக இருந்தது? சற்று ஆச்சரியமாக சன்னி தலையை ஆட்டினாள். இல்லை. அவர் வலியில் மிகவும் பிஸியாக இருந்தார் மற்றும் கடல் திரும்புவதற்கு முன்பு பாதுகாப்பாக அதை செய்ய முயற்சித்தார். அவர் ஏன் ஒரு சடலத்தை படிக்க வேண்டும்? காத்திருங்கள். டீச்சர் ஜூலியஸ் ஏதோ குறிப்பிட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைநிறுத்தத்திற்கு பிறகு நெஃபிஸ் பேசினார். தேடுபவர்களின் உடலில் 3 பலவீனமான புள்ளிகள் உள்ளன. முதலாவது வெளிப்படையானது. இது அவர்களின் மூட்டுகள். நெகிழ்வானதாக இருக்க வேண்டிய எதுவும் மிகவும் கடினமாக இருக்க முடியாது. எனவே மூட்டுகளுக்கு மேலே உள்ள கவசத்தில் இடைவெளிகள் உள்ளன. மூட்டுகளை குறிவைப்பதன் மூலம் நீங்கள் அவர்களின் இயக்கம் மற்றும் தாக்குதல் திறனை குறைக்கலாம். ஓ, அப்படியானால் ஒரு இறந்த அசுரனை படிப்பதன் மூலம் அவர்களின் பலம் மற்றும் பாதிப்புகளை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த யோசனை மிகவும் தெளிவாக இருந்தது. விரைவில் உணராததற்காக சன்னி தன்னைத்தானே அறிவுறுத்தினார். இதற்கிடையில் நெஃபிஸ் தொடர்ந்தார். 2வது ஒன்றுதான். அங்குதான் அவர்களின் உடற்பகுதி கார்பேஸுடன் இணைகிறது. நீங்கள் அந்த இடத்தை துல்லியமாக தாக்கினால் நீங்கள் ஒரு தோட்டக்காரரை பலத்த காயப்படுத்தி அதன் உடலில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தலாம். இருப்பினும் நீங்கள் அதன் முதுகெலும்பை துண்டிக்காத வரை காயம் மரணிக்காது. அது இன்னும் சிறிது நேரம் போராட முடியும். பழங்கால நாயகர்களைப் போல தன்னம்பிக்கையுடன் பேசும் போதெல்லாம் சேஞ்சிங் ஸ்டாரின் அருவருப்பு மறைந்து போவதை சன்னியால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அல்லது பொருட்களை கொல்வது. ஆர்வம். கடைசி பலவீனமான புள்ளி அவர்களின் முதுகில் தோராயமாக கண்கள் இருக்கும் மட்டத்தில் உள்ளது. அவற்றின் கவசத்தில் சற்று குழிவான நிறமாற்ற குழி உள்ளது. அங்கு பல கவச தகடுகள் இணைக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள சிடின் ஒப்பீட்டளவில் மெல்லியதாக உள்ளது.
நீங்கள் அதை துளைக்க முடிந்தால் நீங்கள் நேரடியாக மூளையை அழிக்கலாம். அது ஒரு கொலை அடியாகும். தெரிந்து கொள்வது நல்லது. இருப்பினும் அந்த பலவீனமான புள்ளி ஒரு மனிதனால் தாக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக தோட்டிகளின் உயரம் 2 மீட்டருக்கும் அதிகமாக இருந்தது. அவரது எண்ணங்களை படிப்பது போல் நெஃபிஸ் மேலும் கூறினார். அந்த பலவீனமான புள்ளியை குறிவைப்பது மிகவும் கடினம். ஒரு தோட்டியைச் சுற்றி வட்டமிடுவது அவற்றின் அளவு, வேகம் மற்றும் அவற்றின் பின்சர்களின் தாக்குதல் வரம்பு காரணமாக கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. அவள் அவனை பார்த்து அமைதியாக சொன்னாள். நாம் ஒரு தோட்டியில் தடுமாறினால் நான் தூண்டில் ஆவேன். அதை திருப்புவதும் பின்னர் அதை அடக்குவதும் 3வது பலவீனமான புள்ளியை வெளிப்படுத்துவதும் எனது பணியாகும். அதை கொல்வதே உங்கள் பணி. சன்னி துடித்தாள். 2 பேர் இருந்தால் என்ன? வழக்கம் போல் நெஃபிஸ் பதில் சொல்லும் முன் நிறுத்தினார். சாகாதே. ஒரு தோட்டிக்கு எதிராக போராட முயற்சிப்பதை தவிர வேறு வழியின்றி அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே இருந்தனர். அவர்களுக்கு பின்னால் அவை திரும்புவதற்கு ஏற்ற கிளைப்பாதைகள் இல்லாமல் நீண்ட தளம் இருந்தது. அவர்களுக்கு முன்னால் ஒரு சிறிய இடைவெளி இருந்தது. அதிலிருந்து வெளியேறும் மற்றொரு பாதை மட்டுமே இருந்தது. அந்த பாதையில் வெகு தொலைவில் ஒரு பெரிய தோட்டி அவர்கள் திசையில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தார். சன்னி நிலைமையை விரைவாக விவரித்து சேஞ்சிங் ஸ்டாரின் கருத்துக்காக காத்திருந்தார். சிறிதும் தாமதிக்காமல் அவள் அவனுக்கு ஒரு தலையசைப்பை கொடுத்தாள். நாங்கள் அகற்றுவதில் போராடுகிறோம். அதன் பிறகு நெஃபிஸ் மெதுவாக காஸ்ஸியை லேபிரின் சுவருக்கு அழைத்துச் சென்று உட்கார ஒரு இடத்தை கண்டுபிடிக்க உதவினார். இங்கே காத்திருங்கள், நாங்கள் திரும்பி வருவோம். சிறிது யோசனைக்குப் பிறகு அவள் மேலும் சொன்னாள். விரைவில். நெஃபிஸ் விலகிச் செல்ல காசி அவள் கையை பிடித்தாள். அவள் முகம் வெளிரி பதற்றமாக இருந்தது. நீங்க ஜாக்கிரதையா, சரியா? நெஃபிஸ் கண் சிமிட்டி தலையை கொஞ்சம் சாய்த்தாள். பிறகு அவள் சிரித்தாள். நிச்சயமா. அதனுடன் அவளும் சன்னியும் அவசரமாக கிளியரிங் நோக்கிச் சென்றனர். அவர்கள் அங்கு சென்றபோது தோட்டி தோன்ற சில நொடிகள் ஆகியிருந்தன. சன்னியின் நிழல் பத்தியில் இருந்து பறந்து வந்து அவன் காலில் மீண்டும் ஒட்டிக்கொண்டது. நெஃபிஸுடன் விஷயங்களை பற்றி விவாதிக்காமல் அவர் விரைவாக நிழல்களில் ஒளிந்து கொண்டு தாக்குவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து அங்கேயே காத்திருந்தார். மறுபுறம் நெஃபிஸ் துப்புரவு மையத்திற்கு உலா வந்து அமைதியாக நின்று தோள்கள் தளர்ந்து முதுகை நேராக வைத்தாள். ஒரு நேர்த்தியான நீண்ட வாள் அவள் கைகளில் தோன்றியது. கவனக்குறைவாக தரையில் சுட்டிக்காட்டப்பட்டது. வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் சன்னி அமைதியாக தன் வார்த்தைகளை மீண்டும் சொன்னாள். சாகாதே. ஒரு வினாடி கழித்து தோட்டி சுத்தம் செய்யும் இடத்திற்குச் சென்றார். அவரது சிறிய கண்கள் நெஃபிஸை கண்டபோது அவற்றில் ஒரு தீய ஒளி பற்ற வைத்தது. ஒரு வினாடி கூட வீணடிக்காமல் பெரிய அசுரன் அலறிக்கொண்டு தாக்க முன்னோக்கி விரைந்தான். அதன் பெரிய பின்சர் பயங்கர வேகத்தில் முன்னோக்கிச் சுட்டு அதன் பாதையில் காற்றை கிழித்துக் கொண்டது. நெஃபிஸ் வேகமாக ஒதுங்கி பின்சரை தடுத்தார். பின்னோக்கி குதித்து விரைந்து வரும் அசுரனின் பாதையில் இருந்து தன்னை விலக்கிக் கொண்டார். அதே நேரத்தில் அவளது வாள் காற்றில் பறந்தது. தோட்டியின் முன் கால்களில் ஒன்றின் மூட்டில் ஆழமாக வெட்டப்பட்டது. நீல நிற ரத்தம் தரையில் தெரித்தது. நிச்சயமாக இந்த சிறிய காயம் தோட்டியை மெதுவாக்குவதற்கு மிகவும் முக்கியமற்றது. ஆச்சரியமான சுறுசுறுப்புடன் அது முறுக்கி நசுக்கும் பக்கவாட்டாக ஸ்வைப் செய்தது. தன் காலடியில் இறங்கிய நெஃபிஸ் வேறு வழியின்றி தன் வாளால் அடியை திருப்பினாள். பிளேட்டை சரியான கோணத்தில் வைத்திருப்பதன் மூலம் அவள் தகுதியை கலைக்க முடிந்தது. ஆனால் மீதமுள்ள சக்தி அவளை சமநிலையிலிருந்து தூக்கி எறிய போதுமானதாக இருந்தது. அந்த நேரத்தில் 2வது பின்சர் கீழே வந்தது. தன் சமநிலையை மீட்டெடுக்க முயற்சிப்பதற்கு பதிலாக சேஞ்சிங் ஸ்டார் வீழ்ச்சியுடன் சென்று ஒரு கைக்கு மேல் தடுமாறி அசுரனிடமிருந்து சற்று விலகி நின்றது. அவள் வாள் மீண்டும் பாய்ந்தது. பின்தொடர்தல் தாக்குதல் கிட்டத்தட்ட உடனடியாக தொடர்ந்தது. இருப்பினும் சன்னி அதன் விவரங்களைப் பற்றி கவலைப்படவில்லை. அவர் கவலைப்பட்ட ஒரே விஷயம் என்னவென்றால் இந்த அபாயகரமான தாட்கள் மற்றும் பாய்ச்சல்களின் மூலம் நெஃபிஸ் துப்புரவு பகுதியின் எதிர்ப்பக்கத்தில் வட்டமிட முடிந்தது. அது இப்போது அல்லது இல்லை. பல்லை கடித்துக்கொண்டு சன்னி முன்னோக்கிச் சென்றான். சேஞ்சிங் ஸ்டார் தனது கடைசி டாட்ஜை முடிப்பதற்கு முன், தோட்டியின் பின்சர் மேலிருந்து அவள் மீது மோதுவதற்கு முன், சன்னிக்கு பயப்படுவதற்கு முன், அவன் தனக்கும் அசுரனுக்கும் இடையே உள்ள தூரத்தை அடைத்து தன் முழு பலத்துடன் குதித்து அதன் காரபேசின் மேல் இறங்கினான். பின்னர் அவர் தனது முழு எடையையும் பயன்படுத்தி ஒரு கையை முன்னோக்கி தள்ளினார். அசூர் பிளேட் அவரது பிடியில் மின்னியது மற்றும் உடனடியாக நிழலால் விழுங்கப்பட்டது. ஒரு மூச்சுக்கு பிறகு இருண்ட கத்தி துல்லியமாக தோட்டியின் கவசத்தில் குழிவான நிறமாற்றம் செய்யப்பட்ட குழியில் தாக்கியது. ஒரு விரிசலுடன் சிடின் உடைந்தது. வாளின் முனை தோட்டியின் உடலில் ஆழமாக மூழ்கியது.
அசுரன் நடுங்கினான், பின்னர் பெரிதும் தரையில் விழுந்தான். சன்னி அதன் கார்பேஸில் இருந்து தூக்கி எறியப்பட்டு ஒரு ரோலுடன் சேற்றில் இறங்கினார். அது அவ்வளவு சுலபமா? அது ஏற்கனவே முடிந்ததா? அவருக்கு பதில் சொல்வது போல் மந்திரவாதியின் குரல் காற்றில் ஒலித்தது. நீங்கள் ஒரு விழித்தெழுந்த மிருகத்தை கொன்றுவிட்டீர்கள், கார்பேஸ் ஸ்கேவென்சர். உங்கள் நிழல் வலுவடைகிறது.